ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடா. மணிக்கு நம்ம பார்க்க போகிறது விமனுடைய ரிவெஞ்ச் மேரேஜ் ஃபைனல் பார்ட். ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா. நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருப்போம்னாக்க, நம்ம ஜிமின் வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு செக் பண்ணியிருப்பாங்க. அப்போ டாக்டர் வந்து ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது நம்ம யூஜின் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. யூஜின் அண்ட் ஜிமின் 2 பேரும் வெளில வராங்க. ஜிமினுக்குலாம் பயங்கர டியர்ஸ். ஏன்னாக்கா எப்படி டேக்கிட்ட சொல்ல போகிறோம், டேக்கிட்ட சொல்லிட்டா அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருமோ, பேபி பெற்று கொடுத்ததுக்கப்புறம் போயிடுமோ அவங்களை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப ஒரி பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு ஆரம் ஜின் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்காங்க, ஒரு அப்பா அம்மா கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாரு. இப்போ அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. பேபி வந்து பெற்று கொடுத்துட்டா கான்ட்ராக்ட் முடிஞ்சிரும்ல, எப்படி இருந்தாலும் டேவுடைய ஃபஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துருவாங்க, ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கேர்ள் ஃப்ரெண்டு வந்துருவாங்க, அப்போ நம்ம போயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதையும் நினச்சிட்ருக்காரு. இப்போ வந்து பக்கம் நம்ம யோசிச்சு கேட்குறாங்க. அவருக்கு தலையை சுற்றுது. 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க மெடிசன்லாம் வாங்கிட்டு. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. ஜிமினா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிமின் ரியலைஸ் பண்ணுறாங்க. நம்ம யோசிச்சு பக்கத்தில் இருக்கிறத யோசிச்சு சொல்கிறாங்க. என்ன நடக்குது எனக்கு புரியல. டாக்டர் சொல்கிறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சொல்லிட்டு, உனக்கு மேரேஜ் ஆயிருக்கு நீ சொல்கிறேன், எனக்கு புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் நான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படி கேட்குறாங்க. நான் உன் லைஃப்பில் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்ல ஜிம்முக்கு ஒரு கஷ்டமாக போயிடுது. யோசிச்சுனா என்ன பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாதான்டா, எனக்கு நான் யாரும் மாதிரி தெரியுமா, நான் வந்துட்டு எதுவுமே ஹைட் பண்ணதே இல்லை ஜிம்னா இது வரைக்கும். ஆனால் நீ என்கிட்ட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஹைட் பண்ணியிருக்க, என்ன நடக்குது ஒன்று சுற்றி அப்படி சொல்கிறாங்க. உனக்கு மேரேஜ் ஆகலை, அப்படி எப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம இதை யோசிச்சுட்டு கேட்க ஜிம் பார்க்குறாங்க. யோசிச்சுனா அங்கே வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்கில் உட்கார வச்சுட்டு என்னை பாரு சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறேன் என்னன்ற மாதிரி எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு யோசிச்சுலாம் சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிட்டா எனக்கு தெரியாமல் எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அவர் லைஃப் நடந்ததுலாம் சொல்கிறாங்க. டேக்கும் அவருக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ் நடந்தது. அந்த பேபி பெற்று கொடுத்ததுக்கப்புறம் ஜிம்மில் அவர் ஒய்ஃப் விட்டு வந்துடணும்னு இருக்கிறத எல்லாத்தையும் சொல்கிறாங்க. யோசிச்சுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன பண்ணியிருக்க நீ எப்படி சொல்கிறாங்க. மேரேஜ்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, நீ பட்டுக்கு கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன், எதுக்காக இப்படி பண்ண அப்படி கேட்குறாங்க. உனக்கு தெரியுங்களா, என் தம்பியோட ஆப்ரேஷன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, அவ்வளோ பேர் மணிக்கிறேன் எங்கே போவேன், நானும் இத்தனை வருஷமாக கஷ்டப்படுறேன், ஆனால் எனக்கு அவ்வளோ பேர் மணி கிடைக்கலையே, அவனுக்கு சர்ஜரி பண்ணவே முடியல, என்னால் ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு, இவ்வளோ பெரிய ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சி, அதனால தான் எனக்கு இருக்க தம்பி மட்டும் தானே, அதனால தான் அவனை சேவ் பண்ணணும்னு நினச்சேன்டா, அந்த ரீசனால் தானே இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அழறாங்க. உன்ட்ட மறைக்கணும் எதுவுமே இல்லைடா, இப்படி ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கலாம், என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஏன்னா அவர் வந்து ஃபேமஸ் ஆக்டர், இப்போவே வந்துட்டு அப்போ அந்த சீக்ரெட் ஒய்ஃப் நீ தான் நான் சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான், நான் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தானே, அது எப்படி ஒரு வேலை சொல்ல முடியும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவர் லைஃப் விட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. யோசிச்சுட்டு பார்க்குறாங்கக்கா. உண்மையை சொல்லு, உனக்கு டேங்க பிடிக்கல அப்படி சொல்கிறாங்கக்கா. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பிடிக்கும் ஆனால் சொல்கிறாங்க. பாருடா, உனக்கு பிடிக்கிறேன் அவருக்கு மட்டும் அப்போ அன்றைக்கி ரோஸ்லாம் சென்ட் பண்ணது பாய் ஃப்ரெண்ட்னு சொல்கிறது அவர் தானா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு, அவருக்கு உனக்கு பிடிக்கும் தானே சொல்கிறாங்க. பிடிக்கும் தான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு எதுக்கு பயம், அங்கே பாரு ஜிம்னா கான்ட்ராக்ட் மேரேஜ் யோசிக்காது, ஓகேவா, நீ அவர் கூட அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, அவருக்கு ஒன்று பிடிச்சிருக்குனாக்கா நீ அவர் கூட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்மு பார்த்து ஜிம் நினைக்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாடா உனக்கு இப்போ சொல்கிறாங்க, நீ உண்மை சொல்லு, உனக்கு உண்மையாக உனக்கு டேங்க வேணாம் வாசி கேட்குறாங்க. எனக்கு வேணும் தான் சொல்கிறாங்க. டேங் மட்டும் வந்து ஃபேமிலி எனக்கு வேணும், ஏன்னா டேங்கோட அப்பா அம்மா பார்த்ததுக்கப்புறம் தான் என்னோட அப்பா அம்மாவை கூட கொஞ்சம் மறந்துருக்கேன், எனக்கு அவங்க என்னையும் என் தம்பியையும் ரொம்ப லவோட பார்த்துக்கிறாங்க. எனக்கு அந்த வீடு மணி இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல, எனக்கு அவங்கெல்லாம் எங்களை பாசம் பார்த்துக்கிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு, எனக்கு அவங்க வந்துட்டு இழக்கிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன நீ வந்துட்டு சொல்லு டேங்கிட்ட அப்படின்னு தான் உன்னோட லவ் அந்த சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அங்கே பாரு நிதி யோசிக்காது, ஓகேவா, டேங் கண்டிப்பாக லவ் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா அவர் கண்டிப்பாக லவ் பண்ணுறாரு, லைட்டாக கெஸ் பண்ணேன், ஆனால் இந்த அளவுக்கு நான் யோசிக்கவே இல்லைடா அப்படி சொல்லிட்டு நம்ம எம்ஜி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, நிஜமாக சொல்கிறேன் நிஜமாக சொல்கிறேன். இப்போ நீ ப்ரெக்னன்சியாக சொல்கிறாங்க. இல்லைடா இப்போ நான் உடனே சொல்ல மாட்டேன், ஏன் அப்படி கேட்குறாங்க. அது சில ரீசன் இருக்க சொல்கிறாங்க. சரி ஓகே நீ பொறுமையாக சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம எம்ஜி சொல்கிறாங்க. இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது, நீ உனக்கு எவ்வளோ கோவம் இல்லையா சொல்கிறேன். எனக்கு எது கோவம், அவனோட சுச்சுவேஷன் அதை பார்த்தாலே தெரியும், உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி எப்படி சொல்கிறாங்க. அது உங்ககிட்டயே வந்துட்டு தேங்கோட ஒய்ஃபை கண்டுபிடின்னு சொல்கிறப்போ நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூட என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு, நான் கூட நினச்சேன் கோவப்படுவியோ ஒரு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் எப்படி கோவப்படுவேன், எனக்கு தெரியாது என் ஜிமின் வந்து தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, டேங் ரொம்ப நல்லவர், எந்த பொண்ணையும் பசங்களும் ஏறது கூட பார்க்க மாட்டாரு சரியா, உனக்கு அவருக்கு கரெக்டாக இருப்பார், உன் நல்லா பார்த்துப்பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ உனக்கு முகமுக்கும் சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு ஷை ஆகுறாங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. அது ஒரு நாள் போயிட்டுருக்குடா சொல்கிறாங்க. ஒரு நாள் போயிட்டு இருக்குடா சொல்கிறாங்க. எனக்கும் அவர் பிடிச்சிருக்கு, அவருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அதை தாண்டி நாங்கள் சொல்லிக்கல சொல்கிறாங்க. சொல்லிக்கலையே அவங்க ஆமாம் சொல்கிறாங்க. டைம் எடுக்கும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க.
இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. சரி வா உன்னை போய் ட்ராப் பண்ணுற வீட்டில் சொல்கிறாங்க. சரிடா சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ ஜிம்மில் கூப்பிட்டு வந்து யோசிச்சு விட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. இது சொல்லாமல் ஹைட் பண்ண போகிறோமே எப்படி இருக்க போகுது சொல்லிட்டு ஜிம்மு தான் வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா எங்கள் ஜீஹானும் ஜின்னும் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என் தம்பியும் சரி நானும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இவ்வளோ ஹாப்பியாக இருக்க ரீசன் நீங்கள் தான் ஜின் அங்கிள், நீங்களும் ஆரம் அங்கிள் அப்புறம் நீங்கள் 3 பேரும் எங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எனக்கு உங்களை வந்து இழக்க விருப்பமே இல்லை. இந்த ப்ரெக்னன்சியை பற்றி நான் சொல்கிறதுக்கு எனக்கு தோணலை. எனக்கு பயமாக இருக்குது. முதல்ல இழந்துருவோம், சீக்கிரமே குழந்தை பற்றி கொடுத்து போகிற மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஹைட் பண்ண முடியாதான். ஆனால் ஏன்னு தெரியும் எனக்கு சொல்ல முடியல. சரி ஜிம்முக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மின் வண்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன அங்கிள் சொல்கிறாங்க. வண்டியா நீ ஏன் சொல்கிறாங்க வந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மான்னு பார்க்குறான். அண்ணா என்ன அங்கே நிற்கிறேங்க வா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மி கிட்ட போய்ட்டு உட்காராங்க. என்னாச்சு நான் டயர்டாக இருக்கேன் யார் கேட்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஈர போய் ஜூஸ் போட்டுட்டு சொல்லிட்டு அவர் போட்டுருவாங்க. வந்துட்டு குடி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஜூஸ் குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க ரூமில் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்படி மிரருக்கு மட்டும் போய் நிற்கிறாங்க. நின்றுட்டு பார்க்குறாங்க. அந்த மிரரில் அந்த ஸ்டமக் ரொம்ப அழகாக குட்டியாக தான் இருக்குது. இன்னும் ஸ்டமக் கொஞ்சம் அழகாக அந்த வயிறு பார்க்குறப்ப அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒரு குட்டி பாப்பா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் நம்ம சின்ன நினைக்கிறாங்கன்னா சின்ன வந்து ப்ரெக்னெண்ட்டாக ஆயிருக்கானோ இல்லை ஆயிருப்பானா சொல்லி அப்படி நினச்சிருக்காங்க. அந்த ஃபேஸை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அவன் சொல்ல மாட்டானே எப்போ சொல்லுவான் நம்மளே கேட்டால் அது ஒரு மாதிரி ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி தாட்டாகவே இருக்கும். சரி எப்படினாலும் தெரியாதுனா போகுதுன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேங் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு கொஞ்சம் நம்ம ஜிம் பார்த்து வெளில உட்காந்துருக்காங்க. இப்போ டேக்கிட்ட வராங்க. நேரமாக வந்துட்டா சொல்கிறாங்க. ஆமாம் டே நேரமாக வந்துட்டா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு வந்து பக்கத்தில் உட்காராங்க. அப்புறம் டே எப்படி போச்சு சொல்கிறாங்க. நல்லா போச்சு டே ஜிம்மு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அதை ஹைட் பண்ணுறதுனால ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஆனால் காட்டிக்கல. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே ஜிம்மு ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு டே சொல்கிறாங்க. அது ரொம்ப மிஸ் பண்ண சொல்லிட்டு டே போய்ட்டு ஜிம்மு நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் ஞாபகம் வருது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமே அந்த மாதிரி பண்ணிட்டா என்ன பண்ணுற சொல்லிட்டு ஜிம் தான் டே கொஞ்சம் டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா சரி ஓகே சரி படுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் படுத்துறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப மிஸ் பண்ண சொல்லிட்டு டே போய்ட்டு லிப்பில் மட்டும் ஒரு பெக் தராங்க. ஜிம் கிட்ட ஸ்மெல் பண்ணுறாங்க. தூங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் படுத்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா ஜிம்மு கீழே இருந்து வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மு தான் ஃபுட்டு தான் குக் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை நிறைய ஃப்ரூட்ஸ் இந்த பாரு ஜிம்மு நீ வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லா வகையான ஃப்ரூட்ஸுமே கட் பண்ணி ஒரு பிளேட் வச்சுருக்காங்க. ஜிம்மு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. அது பப்பாயா வருது. பப்பாயை பார்த்தா ஜிம்மு பார்க்குறாங்க. ஐயோ சொல்லிட்டு ஜிம்மு அதை ஒதுக்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப ஹீட்டான ஃப்ரூட்ஸ் இல்லையா அது சாப்பிட்டு அது இந்த மாதிரி டைமில் சாப்பிடக்கூடாது எப்படி சொல்லி ஜிம்மு பண்ணுறாங்க. அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க. இது பார்க்குற சின்னக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு பிடிக்கலையோ அந்த டைமில் சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த அஜிமாவும் பார்க்குறாங்க. அவங்களும் பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மும் பார்க்குறாங்க. சரி ஓகேப்பா நீங்கள் அதெல்லாம் போய்ட்டு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜிம்மு நடக்கும்போது பார்த்து நடக்கிறாரு. டாக்டர் சொல்கிற ஃபாலோ பண்ண முடியாது. அதெல்லாம் தண்ணியாக நிறைய குடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ டேஸஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜிம்மு என்ன டேவை தொடவே விட மாட்டாங்க. டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஏதோ ரீசன் சொல்லிகிட்டே இருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி என்னாச்சு எப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜிம்மு பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மு வந்து ஃப்ரூட்லாம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. பால் நல்லா சாப்பிட்றாங்க. குழந்தைக்கு எதெல்லாம் ஹெல்த்தியான திங்ஸோ அது எல்லாமே நல்லா பண்ணுறாரு. பார்த்து ஓன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அதை பார்க்குறப்ப நம்ம ஜிம்முக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஒரு வேளை அப்படி இருக்குமா என்ன இருந்தால் சொல்லாமல் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டானே நம்மளா போய் கேட்டால் ஒரு மாதிரி இருக்குமே அப்படி சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்காங்க. ஆசையாக இருக்குது. ஆனால் அவராக இருக்காங்க பல இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த அஜுமா தாளிச்சிட்டு இருக்காங்க. ஜிமினும் ஜீவானும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹாலில். அப்போ அந்த அஜுமா தாளிக்கிறத பார்த்தோம். ஜிமினுக்கு போய் வாமிட் ஒரு ஸ்மெல்லு பிடிக்க மாட்டேங்குது அவருக்கு. அவர் ஓடி போய்ட்டு வாமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிமின் ஏதாச்சும் ஓடி வராங்க. ஜிமின் வந்துட்டு வாமிட் பண்ணுறாங்க. ஏதாச்சும் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சின்ன அங்கிள் மார்னிங் நான் வந்துட்டு யோகட் குடிச்சேன்னா அது வந்து அப்படி தான் இருக்குது சொல்கிறாங்க. ஒரு யோகட் குடிச்சு ஆமாம் நான் யோகட் குடிச்சேன் அது வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது அதான் ஒத்துக்கல எனக்கு வந்து ஒத்துக்காத நான் தெரியாமல் குடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி போயிடுது. அப்படியே அது தான் ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை வேறு எதுவும் சொல்கிறாங்க. இல்லை வேறு எதுவும் சொல்லி ஜிம்மி போட்டு கேஷாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஆசையாக ஏக்கமாகவும் இருக்குது. ஒரு பக்கம் ஜிம்மி இப்படி சொல்கிறாரா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கானா அஜிமா பார்க்குறாங்க. இல்லை அவன் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கான் சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது. ஆனால் அந்த பையன் வந்து ரியலைஸ் பண்ணாமல் இருக்கானோ தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. நம்மளை போய்ட்டு வாண்டடாக கேட்க முடியாது. பார்ப்பாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அவங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படி கேட்க முடியாது தப்பாயிருமே சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. எப்படி ஜிம்மி தான் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்த்தா ஜிம்மி வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அவருக்கு ஹக் பண்ணும்போது அமைதியாக இருக்காங்க. என்னாச்சு உனக்கு இப்போ ஏன்ட்டு கொஞ்சம் தள்ளி போகிறா சொல்கிறாங்க. அப்போலாம் இல்லை டே சொல்கிறாங்க. என்கிட்ட நீங்கள் எப்போயும் கூட இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை கேட்டேன் சொல்கிறாங்க. இதனால் கேட்டால் சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இந்த மாதிரி டவுட் உனக்கு வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. நீ எங்கேயும் போக போகிறது இல்லை நான் உன்னை எங்கேயும் அனுப்ப போகிறது இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இந்த வருஷம் எடுத்து ஹாப்பியாக இருக்குது. ஜிம் போய்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேவும் ஹக் பண்ணிட்டு தூங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவர் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு ஆஃபீஸில் தான் ஜிம் டேவோட ஆஃபீஸில் நம்ம டே பார்க்குறாங்க. அந்த டே பண்ண இருக்கா இல்லையா அவள் பார்க்குறா. அவள் ஜிம் எப்பவும் போல ரொம்ப இருக்கிறா. ஏன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குற என்ன கேட்குறாங்க.
டிஎஸ்ஆருடைய சீக்ரெட் ஒய்ஃப் கண்டுபிடிக்க சொன்னோம்னே அந்த ஒர்க்கை போயிட்டு இருக்க சொல்கிறாங்க. அதான் 2 பேருக்கு ஈக்குவலாக கொடுத்துட்டாங்கல்ல, ஏன் நீ போய் கண்டுபிடிக்க வேண்டியதுனா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ அவள் பார்க்குறா, எனக்கு சீக்ரெட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம்மு கொடுத்து அது தப்பாக பேச போகிற சொல்லிட்டு நம்ம ஜிம்மு பார்க்குறாங்க. இந்த பார்ட்டியா இதை அவனுக்கு லிமிட் சரி, அதுக்கு மேலே லிமிட்டு கிராஸ் பண்ணி தப்பாக பேசுனேன், நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, எல்லா டைம் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ நம்ம டியா வந்துட்டு இதுக்கு உனக்கெல்லாம கோவம் வருது சொல்கிறாங்க. இதுக்கு எனக்கெல்லாம கோவம் வருதாங்க பாரு, நான் ஒன்றுமா நினச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து அவள் பார்த்துட்டு எனக்கு நீ வந்துட்டு என்ன மாதிரி கிடையாது, நீ என்னோட வந்துட்டு பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ வந்து ஜிம்முக்கு கோவம் வருது, உன்னோட பெட்டர் தான் சொல்கிறாங்க. என்னோட நீ பெரிய இடத்துல தான் கை வைப்பா சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னோட பெரிய இடத்துல வளைச்சி போடுவோம் சொல்லுவோம். நம்ம ஜிம்முக்கு அவ்வளோ கோவம் வருது, இதுக்கு தான் நம்ம சும்மா வரக்கூடாது சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் தான் உனக்கு இருக்கட்டி ஒரு நாள் சொல்லிட்டு அப்படியா யாரோட பெரிய ஆளுன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு ஜிம்முக்கு போயிடுறாங்க. இப்போ ஒரு 2 days ஆஃப்டர் நான் பார்க்குறேங்க, டியாவும் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், இவங்களுக்கு அடுத்து ஒரு ஹெட்டாக இருப்பார், அவர் மேனேஜர். ஓகேவா, அந்த மேனேஜருக்கு அடுத்து மேரேஜ் இருக்குது. அந்த பாசம் கூட தான் நம்ம தியா வந்துட்டு அஃபேரில் இருக்காங்க. ஆனால் அது கூட அவள் லவ்னு நினச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு தெரியாது அந்த பாசம் கூட மேரேஜ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாசம் கூட அஃபேரில் இருக்கிற மாதிரி இருந்திருப்பான். இப்போ ஜிம் பார்த்துறாங்க, இதுக்கு மேலே வந்து டூர் கூட சொல்லிட்டு இப்போ அந்த பாசனோட ஒய்ஃபுக்கு ஜிம் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ அந்த பாசன் அடுக்கிறாங்க, ஹலோ சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லவும் இப்போ அந்த பிளேஸ்க்கு அவங்க என்ன சொல்லிப்பாங்க, ஜிம் இதுன்னு சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி சாருக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, அது மயக்கம் போட்டால் கொஞ்சம் வீட்டு இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வாங்க சொல்லிப்பாங்க. இந்த மாதிரி டேரெக்டாக சொல்லிக்க மாட்டாது, தப்பாக சொல்லிக்க மாட்டாது. இந்த மாதிரி அவர் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க, கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வாங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க பத்து அடிச்சு ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு எங்கே அந்த கேப்னு சொல்லிட்டாங்க, அந்த கேபில் ரெஸ்ட் எடுத்துருக்காரு சொல்லி ஜிம்மி சொல்லிடுறாங்க. கரெக்டாக அந்த லேடி போய்ட்டு அந்த ஆஃபீஸோட ஓப்பன் போய்ட்டு அவங்க பார்த்தாக்காங்க, டியாவும் அந்த பாசனும் வேறு மாதிரி இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோதான் ஷாக் ஆகிடுது. இப்போ அவங்க டேரெக்டாக அப்படி உள்ளே போயிட்டு அந்த பாசனோட ஷர்ட்டை பிடிக்கிறாங்க, பிடிச்சி பழைய ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது அந்த மொத்த ஆஃபீஸும் பார்த்துருது. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி டியா எப்படி இருந்திருக்கியா சொல்லிட்டு யாருக்கு ஒரு மாதிரி சீப்பாக பேசுகிறாங்க. எப்படி ஒரு பொண்ணா நீ, நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, நீ கொஞ்சம் ஆட்டிட்டு தான் இருப்பேன், யாரையும் மதிக்க மாட்டேன், ஆனால் நாங்கள் இந்த மாதிரி இருப்போம்னு நினச்சி பார்க்கவே இல்லை சொல்லிட்டு யாரும் மட்டும் தப்பாக பேசுகிறாங்க. அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி போயிடுது. இப்போ அவள் ஜிம்மு பார்க்குறா, எனக்கு வேணும் தானே இப்போ நீ தானே பண்ண சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம், யூஎஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த லேடி தான் பார்க்குறாங்கக்கா. இங்கே பாரு சொல்லிட்டு நான் வந்து நிறையா ஹெச்ஆர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிட்டு இப்போ அதாவது அந்த ஓனர் இருப்பாங்களே, அந்த நியூஸ் ஏஜென்சியோட ஓனர் இருப்பாங்களே எம்டி, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அவங்க பார்க்குறாங்க அந்த மேனேஜருக்கும் வேலை போயிடுது, அந்த டியாவுக்கும் வேலை போயிடுது, 2 பேருமே வந்துட்டு வேலையை தூக்கிடுறாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இப்போ வந்து அழுதுகிட்டே போயிடுறா. இப்போ ஜிம்முக்கு பார்க்குறாங்க, இவ்வளோ என்னை பற்றி தப்பாக பேசுகிறேன், கேரக்டர் பற்றி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு பட் ஜிம்முக்கு ரொம்ப கோவம் இருக்கும். இப்போ எம்ஜி பார்க்குறாங்க, இப்போ தானே ஒரு பிள்ளையோட வேலை பார்த்துருக்கா சொல்கிறாங்க. நானும் போனால் போதெல்லாம் விட்டு வச்சேன், இவ்வளோ பேசுவோம் ரொம்ப பேசுகிறா சொல்கிறாங்க. சரி விட்டு அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் டே சொல்கிறாங்க, எனக்கு அவுட் ஆஃப் சிட்டி தான் ஷூட்டிங் இருக்குது சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் சிட்டியா, அவுட் ஆஃப் சிட்டிக்கு வந்து ஷூட்டிங் இருக்குது, நான் போகிறேன், உன்னை வந்து பார்க்க முடியாது, பிக் பண்ண வர முடியாது, நீ கொஞ்சம் ஹெல்த்து பார்த்து கொஞ்சம் சேஃபாக சொல்கிறாங்க. சரி ஓகே டே சொல்கிறாங்க. இப்போலாம் ரொம்ப டேஸாக என்னை விட்டு தள்ளி போகிறேன், பார்த்துக்குறான் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சரி ஓகே சரி போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டேவும் நம்ம போகமுட்டேவும் இப்போ ஒரே சீரியலில் ஒன்றா நடிச்சிட்டாங்க, ஒரே ட்ராமா நடிக்கிறாங்க. அந்த ட்ராமா எனக்கு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா இருக்குல்ல, அதில் நடிக்கிறாங்க. இது வந்து கொரியாவில் அவுட் ஆஃப் சிட்டியில் ஒரு பிளேஸ் இந்த மாதிரி இருக்கும், ஒரு கிராமம், ஒரு வில்லேஜில் வந்துட்டு அந்த காலத்தில் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி பில்டிங்லாம் வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னாக்கா அது ஷூட்டிங் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க, அங்கே தான் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம டேவ் ஷூட்டிங் போய்ட்டு ஒரு 1 வீக் இருக்கும். ஜிம்முக்கு டேவ் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு பார்க்கணும் ரொம்ப ஆசையாகவே இருக்குது. இப்போ இந்த பக்கம் போகம் யோசிச்சுட்டு பார்த்தா போகம் நினைப்பே ஒரு மாதிரி வாடிட்டு இருக்காரு. இவர் ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. போகம் இருக்காருன்னா அவனு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு சொல்கிறாங்க, அவரும் சொல்கிறாங்க, அவர் எங்கேயும் வெளில போயிருக்காரு ஷூட்டிங்க்கு, அதனால் ஃபோனே சரியாக பேச மாட்டேங்கிறாரு சொல்லிட்டு அவர் இருக்கிற இடத்துல பேச வந்து நெட்ஒர்க் இல்லையாம்மா, ஃபோன் பண்ண மாட்டாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. யோசிச்சா நான் சொல்லுவேன், அவங்க சொல்கிறாங்க எனக்கும் டேட்டே ரொம்ப மிஸ் பண்ணுற சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க 2 பேரும் ஒரு ப்ராஜெக்ட் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, பேசாமல் ஒன்று பண்ணுவோமா, நம்ம 2 பேரும் ஒன்றா போவோமா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு வாடா நம்ம 2 பேரும் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்கு ஹாப்பியாக இருக்குது, சூப்பர் ஐடியா இருந்துச்சு, நான் வாடா போகலாம் சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. இவங்க வந்து வீட்டில் கூட இன்ஃபார்ம் பண்ணல, அவங்க போய்ட்டு கார் எடுத்துகிட்டு நம்ம அவங்ககிட்ட சொல்லலை, அதாவது நம்ம டே அந்த போகம் 2 பேரும் சொல்ல சர்ப்ரைஸாக போகலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அந்த பிளேஸ்க்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போ நிமிஷம் ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நல்லா இருந்தால் சூஸ் கூடியே சொல்லிட்டு பத்திரம் பார்த்துக்கிறாங்க. எதுவும் ஆயிரப்பலாம் சொல்லிட்டு ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ சேஃபாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபைனல் அவங்க வில்லேஜுக்கும் போயிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, என்னடா அந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்குது, அந்த ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்ட மாதிரி இருக்குல்ல சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. இந்த பக்கம் பார்த்தாக்கா இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் அப்படின்னாக்கா நான் நிற்க வச்சுருக்காங்க. இவங்களாம் இருக்காங்கனாக்கா இந்த கோ ஆர்டிஸ்ட் நடிப்பாங்க இல்லையா, அவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அது யார் அழகாக இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஜிம்மினோட யூனிட் என்ன பண்ணாங்க, இப்போ அதுக்குள்ளே எப்படி போகிறேன்னா இப்போ டேவும் நம்ம போகும் தெரிஞ்சு அவ்வளோ வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இல்லைக்கா நியூ ஒரு பர்சன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா, இல்லைக்கா ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீன்லாம் இருக்க வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணுறாங்கனாக்கா யாரும் அலோவ் பண்ணுறாங்க நியூ பீப்புளெலாம். ஜிம் பார்க்குறேன் என்னடா பண்ணுறான் சொல்கிறாங்க, எப்படி போகிறதுக்குள்ளே சொல்லிட்டு எப்படி டேவை போய் பார்க்குறது, சர்ப்ரைஸ் பண்ணணும்னு பார்த்தாக்கா ஒரு மாதிரி போக முடியலையே சொல்லிட்டு உள்ளே விட மாட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அங்கே பாரு அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்கே போவோம் வா சொல்லிட்டு இப்போ அந்த
நியூ ஆர்டிஸ்ட் வந்து நின்றுருப்பாங்க. அந்த இதில் போய்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா போய் நின்றுறாங்க, கலந்து நின்றுறாங்க, கூட்டத்தோட கூட்டமாக கலந்துடுறாங்க. இப்போ அங்கே ஒரு டேரக்டர் வராங்க, இவங்க ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர், ஸ்டேஜ் டேரக்டர். அவருக்கு வந்து பார்த்துட்டு யார் அழகாக இருக்காங்களோ அவ்வளோ சூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது 2 பசங்க பார்க்குறாங்க, யாரும் நம்ம ஜீவன் யோசிச்சுட்டா 2 பேர் பார்க்குறாங்கப்பா, வா பரவாயில்ல பசங்க ரொம்ப அழகாக இருக்காங்களே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ பசங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மி வந்து திரும்புறாங்க, என்ன கேட்குறாங்க, நீங்கள் வாங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லி கேட்குறாங்க, நீங்கள் வந்துட்டு ஆக்டிங் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப அழகாக இருப்பீங்க சொல்லிட்டு நம்ம டேரக்டர் சொல்கிறாங்க. இப்போ எவன்ட்டு பார்க்குறாங்க, ஐயோ சொல்லிட்டு அவர் சொல்ல வர, நாங்கள் வந்து ஆக்டிங் பண்ண வர சொல்ல வர ஜிம் பார்க்குறாங்க. அமைதியாக சொல்லிட்டு நாங்கள் நல்லா ஆக்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா சொல்லிட்டாங்க. சரி வாங்க சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ எவன்ட்டு பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறா சொல்லிட்டாங்க. வாடா அமைதியாக இருப்போம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ எவன்ட்டு பார்க்குறீங்க என்னமோ சொல்லி 2 பேர் போகிறாங்க. போய் பார்த்தாக்க அந்த டேரக்டர் இன்னொரு டேரக்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க. டேரக்டர் இவங்க சார் இவங்களை பாருங்க சொல்லிட்டாங்க. பார்த்தா 2 பேர் செம்ம அழகாக இருக்காங்க. வா இவங்க ரொம்ப 2 பேர் அழகாக இருக்காங்களே சொல்லிட்டாங்க. ஆமாம் அந்த கேரக்டர் இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்போ நீங்கள் போய் ட்ரெஸ் காஸ்ட்யூமும் சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினை யோசிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாங்க. பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்காங்க. 2 பேர் பிரின்ஸ் மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெஸ் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ யோசிச்சு ஜிம்மி பார்க்குறாங்க, வா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும்டா சொல்லிட்டாங்க. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க, ரொம்பவே அழகாக இருக்காங்க. அப்படி அந்த சைடு பார்த்தா டேவும் போகமும் 2 பேரும் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்காங்க. அந்த கதை எப்படின்னாக்கா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி. அதில் நம்ம டேவும் போகமும் அத்தை பையன் மாமா பையன், அதில் நம்ம டேக்கு மேரேஜ் ஆகிருக்கும். டேவோட ஒய்ஃப் ஏன்னாக்கா இந்த ஸ்டார்டிங் சீனில் பார்த்துட்டிங்கன்னா ஜெஸ்ஸி கோஆக்டராக இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் நம்ம டேவுடைய இப்போவும் நடிக்க போகிறாங்க. அவங்க ஒய்ஃபாக இருக்காங்க. நம்ம டேவோட இப்போ சீன் என்னக்கா நம்ம டேரக்டர் வராங்க, நம்ம ஜிமினையும் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ சீன் என்ன சொல்கிறாங்க, சொல்கிறாங்க நீங்கள் 2 பேரும் மிஸ்ட்ரஸ் சொல்கிறாங்க. எது மிஸ்ட்ரஸாக நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை நினச்சிட்டு ஒருத்தர் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. அட கதை தான் சொல்கிறாங்க. கதையெல்லாம் நாங்கள் போய் மிஸ்ட்ரஸாக இருக்கணும், ஐயோ எங்களால் முடியாது சொல்கிறாங்க. பாருங்கப்பா அது நல்லா இருக்கும், ஓகேவா, நீங்கள் ஆக்டிங் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கீங்களா, நீங்கள் வந்து எப்படி மிஸ்ட்ரஸாக வந்து கரெக்டாக இருக்கும், அந்த பிரின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும், அந்த பிரின்ஸோட ஒய்ஃப் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதை பார்த்து இதுதான் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க என்னால் முடியாது சொல்கிறாங்க. அது எப்படி முடியாது, நீங்கள் தான் நடிக்க வந்தீங்க, நீங்கள் தான் ட்ரெஸ்லாம் போட்டிங்களா, பர்ஃபெக்டாக இருக்கீங்க, வந்து ஆக்டிங் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் புரிஞ்சுக்கு என்ன பண்ணவும் தெரியல. ஐயோ தேவையில்லாமல் நம்மளே வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுறது சொல்கிறாங்க. அது இப்போ டேவோட சேர்ந்து ஆக்டிங் பண்ணுமா, அதுக்கு இன்னொரு பயம் வருது. ஜிம் பார்க்குறவங்க டே என்னடா பண்ணுறது சொல்கிறாங்க. தெரியலடா வாடா சொல்கிறாங்க. இப்போ அவங்க உள்ளே போயிட்டாங்க, இதுக்கு வெளில வர முடியாதுல, ஆக்டிங் பண்ணிட்டு தானே ஆகும் சொல்லிட்டு ஜிம் நினச்சி வராங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் கரெக்டாக பிரின்ஸ் வராங்க. பிரின்ஸ் வந்து பார்க்குறாங்க. 2 பெட் இருக்கும். 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. ஜிம்மினும் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த 2 பிரின்ஸும் வராங்க. எனக்கு போகமும் டேங்க வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. வந்துட்டு அப்படியே அவங்க ஃபேஸை போய் திருப்பி பார்க்குறாங்க. திருப்பி பார்த்ததும் அவ்வளோதான் டேக்கு பயங்கர பாசிட்டிவ் ஆச்சு. ஷாக்கு இது பாசிட்டிவ் தான், சர்ப்ரைஸ்லாம் கிடையாது, ஷாக்கு தான். ஏன்னா ஜிம்மில் பார்க்குறாங்க அந்த ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருக்காரு. தாண்டி பெண்ணாக்கா அவர் மிஸ்ட்ரஸாக நடிக்கிறார் இல்லையா, அது வந்து சுத்தம் பிடிக்கல. என்ன பண்ணுறேன்ற மாதிரி கண்ணாட பார்க்குறாங்க. ஜிம்மிக்கு என்ன சொல்லவே தெரியல. டே பார்க்குறாங்க, எப்படி இங்கே வந்தால் எப்படி இங்கே ஒரு இல்லை இங்கே இருக்கா சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. அந்த பக்கம் போகமும் யோசிச்சிடும் பார்க்குது. ஒருத்தர் வந்து ஐ கான்டாக்ட் மூடிட்டு போயிடுறாங்க. ஏன்னா போகம் இந்த யோசிச்சு அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்ததும் அவ்வளோ பிடிச்சி போயிருக்கு அவருக்கு. ரொம்ப அழகாக இருக்காரா, அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ சீன் என்னன்னாக்கா நம்ம டே வந்து ஜிம்மில் கிஸ் பண்ணணும். கிஸ் பண்ணுறதை வந்துட்டு நம்ம டேவோட ஒய்ஃப் பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, அதில் ஜெஸ்ஸி அவங்க பார்க்கணும். அவங்க பார்த்துட்டு நம்ம ஜிம்மில் வந்துட்டு இப்படிலாம் திட்டணும். திட்டி ஒரு மாதிரி ஏன் இப்படி பண்ணுற சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ஷாக பேசணும். அதுதான் சீனு. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. டேக்கு ஜிம்மை பார்த்துட்டு கோவம் வந்துட்டு பார்க்குறாங்க. இப்படா நீங்கள் வந்துன்ற மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு வந்து மிஸ்ட்ரஸாக நடிக்க வந்து சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்துட்டு அப்படி ஜிம்மில் பிடிச்சி கிட்ட எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் கேமரா உள்ளவங்களாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னது இது சொல்லி பார்க்குறாங்க. டே வந்துட்டு ரியலாக கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல சொல்கிறாங்க. எனக்கா கிஸ்ஸுக்காக டப்பிங் போடுற ஒரே ஆள் எனக்கா, கிஸ்ஸுக்காக அதை ஒரு டூப் போடுவாங்கள்ல, அந்த டூப் போடுற ஒரே ஆள் எனக்கா டே மட்டும் தான். ஏன்னா டே வந்து யாரையும் கிஸ் பண்ணவே மாட்டார். இது வரைக்கும் அவர் எவ்வளோ ட்ராமாஸ் நடிச்சிருக்காரு, மூவி எல்லாத்தையும் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் யாருமே வந்து கிஸ் பண்ணதே கிடையாது. கிஸ்ஸுக்கு வந்துட்டு ஒரு டூப் போட்டுருவாங்க. அதுதான் டேவோட கேரக்டர். டே யாரும் டச் பண்ணவே மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் டே எவ்வளோ ஜென்டில்மேன் ஜென்னுன்னு சொல்லிட்டு. ஆனால் முதல் தடவையாக டே வந்துட்டு கிஸ்ஸுக்கு டூப் போடாமல் அவர் டேரெக்டாக போயிட்டு எப்படி கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கேமரா பார்க்குறாங்க. இதை பார்க்குறது ரியல் கிஸ் மாதிரியே இருக்குல்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போது பக்கத்தில் உள்ள அசிஸ்டன்ட் டேரக்டர் பார்க்குறாங்க. ரியல் கிஸ் மாதிரி இல்லை, ரியல் கிஸ்ஸே தான் சொல்கிறாங்க. என்ன சொல்லி எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ பார்க்குறப்போ ஒரு மாதிரி இப்படியே பார்த்தா ஜிம்மில் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறாரு. 1 வீக்காக ஆஃப்டர் பார்க்குறாங்க. பார்த்தது கொஞ்சம் கோவம் வர இந்த மாதிரி ஆக்டிங் பண்ண வந்திருக்கான். எதுக்கு எப்படி இந்த பேஸ்க்கு வந்தான் சொல்லிட்டு கொஞ்சம் கோவம் வர இருக்குது. 2த்தையும் சேர்த்து கிஸ்ஸை டீப்பாக பண்ண நம்ம ஜிம்மி பேக்கஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்கு. இப்போ சடனாக அந்த பேஸ்க்கு ஒரு பொண்ணு வராங்க. பொண்ணுக்கு டக்குன்னு அப்படி ஜிம்மி பிடிச்சி எடுக்கிறாங்க. ஜிம்மி பிடிச்சி எடுத்துட்டு ஜிம்மி கடத்தில் மூங்கி ஒன்று வச்சிடுறாங்க. எதுவும் திட்டவே இல்லை, டக்குன்னு அடிச்சிடறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து ஷாக் ஆகிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெஸ்ஸி எப்படி சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. அது
சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. ஏன்னா அவர் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணுவாங்க சொல்லிட்டு. ஏன்னா ஆக்டிங் அந்த ஸ்டோரி படி திட்டணும், அவ்வளோதான், அடிக்கக்கூடாது, ஹார்ஷாக பேசணும், கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணணும், அப்படியா ஒரு மாதிரி புள்ளி பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர இந்த மாதிரி அடிக்கக்கூடாது. ஆனால் ஜெஸ்ஸி வந்துட்டு அடிச்சிட்றா. ஐம் சாரி சார், நான் வந்துட்டு கொஞ்சம் ரியலாக இருக்குன்றதாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவ் வந்துட்டு கேட்டுருப்பாங்க, டேவ் வந்து ரியலாக யூஸ் பண்ணாது, அது ரியலாக இருக்குன்னு டேவ் பண்ணாங்களோ நானும் அப்படி தான் பண்ண சொல்கிறாங்க. இப்படி டேக்கோட புரியும் வேணும் தான் பண்ணிதான் சொல்லிட்டு ஏன்னா இப்போ டேக் யூஸ் பண்ணும்போது ரியலாக இருக்குன்றதுக்காக பண்ணாரு சொல்லிட்டு நம்பிடுறாங்க. அதே மாதிரி இப்போ ஜெஸ்ஸி அடிச்சதும் இந்த மாதிரி ரியலாக இருக்குன்றதுக்காக பண்ணியிருக்காங்க சொல்லிட்டாங்க. ஆனால் டேக் நல்லா புரிஞ்சு ஜெஸ்ஸி வந்து வேணும் தான் ஜிம் அடிச்சிட்டா சொல்லிட்டு ரொம்ப கோவம் இருக்குது. அது பார்க்குறாங்க, ஜிம் பார்த்து எதுவுமே கேட்கவே இல்லை, அங்கே இருக்காங்க. நீ வந்து மிஸ்டர்ஸ் வந்துட்டு இல்லை ஹஸ்பண்டை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெஸ்ஸிக்கு கோவம் வருது. இப்போ நம்ம டேரக்டர் பார்க்குறாங்க, இல்லை கட் பண்ணுங்க, அகைன் ஒரு டைம் போகலாம், டேக் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன் என்ன வருதுனாக்கா, நம்ம டேவ் வந்துட்டு ஜெஸ்ஸியை ஹர்ட் பண்ணணும் எப்படின்னாக்கா புஷ் பண்ணணும், அவ்வளோதான். நீ எப்படி வந்துட்டு அவங்கள அடிப்ப அப்படி சொல்லிட்டு நீ வந்து எனக்கு ஒய்ஃபாக இருக்கலாம், ஆனால் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன், இது ஒரு பிரின்ஸ்லாம் நான் இப்படி தான் இருப்பேன் சொல்லிட்டு அவர் ரூல்ஸ் இருக்குது, அப்படி தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல நீ எப்படி அவங்களா கை வச்சு சொல்லிட்டு அவர் லைட்டாக திட்டணும் புஷ் பண்ண, அவ்வளோதான். டே என்ன பண்ணுறாங்கனாக்கா அவர் ஜிமின் அடிச்சு போகிறதுல செகண்ட் சீன் எடுக்கும்போது நம்ம டே வந்துட்டு அவர் வந்து ஜெஸ்ஸி வந்துட்டு எட்டி வச்சிடறாரு வயிற்றுலேயே. அப்போது எல்லாம் ஷாக் ஆகிடுங்க. ஏன்னா யாருமே ஹர்ட் பண்ணவே மாட்டார் எப்போவுமே, எவ்வளோ சீன் வந்தாலும் அவர் ஹர்ட் பண்ணுறதுக்கு நடந்துக்கவே மாட்டாங்க. ஆனால் முதல் தடவையாக ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாம் பார்க்குறாங்க. டேங்க சொல்லிட்டாங்க, சாரி நானும் ரியல் சீனாக இருக்கும் இல்லையா, இப்போ அவங்க அடித்தது எப்படி இருக்குங்க இவங்களுக்கு படிச்சிருக்கோம், ஏன்னா ரியலாக அவங்க ரியலாக அடிச்சிட்டாங்க இல்லையா, சீன் ரியலாக இருக்கும்ன்றிருக்காங்க. அதே மாதிரி தான் நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஸ்டோரியில் பார்க்குறதுக்கு சீன் ரியலாக இருக்கும்ன்றிருக்காங்க தான் இப்போ அடிச்சிட்டேன், மற்றபடி நான் இன்டென்ஷனாக பண்ணல சொல்லிட்டு நான் தெரியாமல் தான் பண்ணிட்டு சொல்லிட்டு பேசுகிறாங்க கேஷுவலாக. ஜெஸ்ஸி என்ன சொன்னாங்களோ அதே தான் நம்ம டேவும் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் இந்த டேவும் வேணும் தான் பண்ணாங்க சொல்லிட்டு ஈவன் ஜெஸ்ஸி வரைக்கும் தெரிஞ்சு ஜெஸ்ஸிக்கு ரொம்ப கோவம் வருது. ஜிம்மில் பார்க்கும்போது ஜிம்மில் தான் இந்த மாதிரி பண்ணுறான் டே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சாரி ஜெஸ்ஸி அப்படி சொல்லிட்டு டே அப்படி ஸ்மெட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு வாசோட ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. டே என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் யோஞ்சிடும் நம்ம ஏன்னா இவங்க சீன் கட் ஆகிடுது, இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. அந்த பக்கம் நம்ம யோஞ்சிருக்கும் நம்ம போகமுக்கு சீன் வருது. அப்போ பார்த்தா அவங்களும் இப்படி தான் கிஸ் பண்ணணும். அப்போ நம்ம போகம் வந்துட்டு ரொம்ப ஃபஸ்ட் டே கிஸ் பண்ணுறப்போ அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணி தவிர பேச பார்க்குறியா, இன்றைக்கி அவருக்கு யோஞ்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுறாங்க, பக்கத்து க்ளோஸ் ஆகிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருக்கு சில மொழிக்கு போயிடுறாங்க. இது பார்த்து டேரக்டர் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இன்றைக்கி எல்லாமே ரியலாகவே நடக்குது, ஒன்று கூட வந்துட்டு ஆக்டிங்காகவே இல்லையே சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. இந்த பக்கம் போகமும் நம்ம யோஞ்சி ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கிஸ் அப்படியே எப்படி பார்க்குறாங்க, போகம் யோஞ்சி கூட ஷையாக போயிடுது. அது போய் ஹக் பண்ணிக்கிறாங்க, அவரு ஹக் பண்ணிடுறாரு. ஒரு மாதிரி அவங்க அழகாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த சீனை முடிச்சதுக்கப்புறம் சரி இப்போனாக்கா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு க்ளவுஸ் போட்டால் இது மாதிரி வந்துட்டு ஜெஸ்ஸியை வந்துட்டு டேவ் ரியல் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜிம்முக்கு ஒரு மாதிரி டே அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ்ஸி டேரக்டாக வர அங்கே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குற என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வேணும் தானே டே வந்துட்டு அடிச்சா சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வேணும் தானே ஜிம்மில் ஸ்லாப் பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ நான் அவங்கள ஸ்லாப் பண்ண உனக்கு என்ன டே வருது சொல்கிறாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் தான் நடிக்க வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஜெஸ் சொல்ல. இப்போ டேக்கு வந்து ஒரு போகும்போது நீ எப்படி அடிப்பா அப்படி கேட்குறாங்க. அதான் நான் ஏன் அடிக்கக்கூடாது, அவங்க அடிச்சு உனக்கே போகுது, உனக்கு அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படி சொல்லிட்டு ஜெஸ்ஸி கேட்க டேக் போகுது. இதுக்கப்புறம் ஹைட் பண்ண சொல்லிட்டு ஹி இஸ் மை ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. இப்போ யார் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஹி இஸ் மை ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒன்றும் ஷாக் ஆகிடுது. டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஆமாம் இதுக்கப்புறம் ஹைட் பண்ண வேணாம் சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஜிம்முக்கு மாறி இருக்குது. இப்போ அங்கே ஏன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய கிளாஸிக் பாசிபிளாக இருக்கும். டே வந்து ரியலாக கிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெஸ்ஸி வந்துட்டு அடிச்சிட்டாங்க, ரியல் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக் நியூஸ் சொல்லிட்டு ஆகிட்டு அது ஏன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபைன் 2 days ஆஃப்டர் தான் டே வந்து ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. டே நீ என்ன பண்ணுற டே சொல்கிறாங்க. அமைதியாக சொல்லிட்டு இப்போ டே தான் வந்துட்டு ஓகே நானே சொல்கிறேன், நான் கிம் டைம் ஃபேமஸ் ஆக்டர் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட அனௌன்ஸ் பண்ண நான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்னென்னு கேட்குறாங்க. இவ்வளோ டேஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன் யார் மை ஒய்ஃப் ஹூ இஸ் மை சீக்ரெட் ஒய்ஃப் சொல்லிட்டு நீங்கள் தெரிவிப்பீங்க இல்லையா, அது வேறு யாரும் இல்லை இவங்க தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இவங்க ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டாக இருக்காங்க, இந்த ஒய்ஃப் தான் அப்படி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. என்ன டைம் சொல்கிறேன் இதுக்கு, ஆமாம் இவங்க இந்த ஒய்ஃப் தான். இதுக்கப்புறம் யாரும் நீங்கள் வந்துட்டு நான் அந்த மாதிரி என்னை பற்றி கொஸ்டின் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பர்சனல் லைஃப் என்னோட பர்சனல் லைஃப் என்னோட கரியர் ரெண்டு வந்து வேறு. ஆனால் எனக்கு 2 ஈக்குவல் தான். எனக்கு பர்சனல் லைஃப்பும் எனக்கு இம்பார்ட்டன்ட் தான், எனக்கு கரியர் லைஃப் இம்பார்ட்டன்ட் தான். நான் 2மே இல்லாமல் என்னால் வாழ முடியாது சொல்லிட்டு ஜிம்மில் அப்படியே சொல்கிறாங்க. இப்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துகிட்டே வந்து ஹானஸ்ட் ஆன்சர் பண்ணுறாங்க. என்னோட ப்ரைவேட் லைஃப்பில் நான் வந்துட்டு என்னோட பர்சனல் லைஃப் என்னுடைய கரியர் லைஃப்பை இன்வால்வ் பண்ண மாட்டேன், என்னுடைய கரியர் லைஃப்பில் பர்சனல் லைஃப் இன்வால்வ் பண்ண மாட்டேன், அது 2 தனித்தனியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் 2மே எனக்கு இம்பார்ட்டன்ட் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. சரி ஓகே டேங்க ஹாப்பி மேரேஜ் லைஃப் சொல்லிட்டு சப்போர்ட்டாக பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக போயிடுது. முதல்ல நான் ஒய்ஃப் ஓகேவா என்னோட ஒய்ஃப் வேறு ஹார்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ பக்கம் சின்ன ஆரம்பில ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனல் ஜிம்மிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஜீவான் போட்டு ஜிம்மில் டைட்டாக ஹாக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டாங்க. இவ்வளோ டேஸ் நீங்கள் சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணிருந்தீங்களா, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இல்லையா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த நியூஸ் சத்தியாவும் பார்க்குறா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா டேங்கோட ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படின்னா அவங்க 2 பேரும் சீக்கிரம் அஃபாரில் இல்லையா சொல்லிட்டு அவர் மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அப்படின்னா அவளுக்கு வந்து
திமுற ஆடுங்கள அப்படி கேஷுவலாக இருக்கா. இந்த பக்கம் மோகமுக்கும் யோகிச்சிருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே காய் ஜெகு பார்த்தா அவங்க பக்கம் வேறு மாதிரி லவ் போயிட்டுருக்கு. அவங்க எப்போவுமே லவ்விட்டாவே மாறிட்டாங்க. இப்போ ஜெகு பார்க்குறாங்க, காய் சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ் ஓகேவா சொல்கிறாங்க. ஹோபி ரொம்ப ஓவர போகிறடா, எதுக்கு அவன் ஷர்ட்லெஸ் ட்ரெஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க பாரு பொண்ணுங்க அவங்க சர்ட் அடிக்கிறாங்க சொல்லி ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க எனக்கு பிடிக்காது ஓகேவா, என் பாய் ஃப்ரெண்டாக நான் மட்டும் தான் பார்க்கணும், மற்றவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறேன். இப்போ காய் சொல்கிறாங்க, இப்போ ஜெகோ பார்க்குறாங்க எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக அவங்க லைஃப் மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மின் பார்த்தா இப்போ ப்ரெக்னன்சி டைம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படினாக்கா அப்படி டேஸ் போயிட்டு இருக்குது. ஜிம் ரொம்ப எப்படி ஹைப் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் யார்ட்டும் சொல்லாமலே அப்படி வந்து ஃபுட்டை பார்த்து சாப்பிட்றதும் தண்ணி நிறைய குடிக்கிறது மெடிசன் எடுத்துக்கிறதும் எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் ஜிம்முக்கு பேச மட்டும் அவ்வளோ குளோவிங்க ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் ஜிம்முக்கு சொல்லாமல் அப்படியே இருக்காரு. இப்போது ஒரு வீக்கெண்டு தாண்டா நம்ம இவங்கெல்லாம் கேம் விளையாடிருக்காங்க. இப்போ டே உட்காந்துருக்காங்க. நம்ம சின்ன அப்புறம் நம்ம ஆரம் அவங்கள ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம சின்ன பண்ணாங்க நான் தோத்துட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. டே அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க என்னம்மா சொல்கிறாங்க. நான் பார்ட்டி எனக்கு இந்த கேம் வந்து ப்ளே பண்ண முடியாது, எனக்கு ப்ளே பண்ணி கொடுத்து சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நானா சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஆரம் பார்க்குறாங்க. ஜிம் நீ வந்து எனக்காக விளையாடி சொல்கிறாங்க. ஏன்னா நானா சொல்கிறாங்க ஆமாம் நீ வந்து விளையாடி நல்லா விளையாடுன்னு தெரியும், நீ விளையாடு. ஆரம்க்கா ஜிம்முக்காக நம்ம டே விளையாட்டும், எனக்காக நீ விளையாடு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க விளையாடலாமா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க விளையாட வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே வா சொல்கிறாங்க. சென்டர் 2 பேர் ப்ளே பண்ணலாம் சொல்லிட்டு ப்ளே பண்ணுறாங்க. அவள் ப்ளே பண்ணும்போது ஜிம்முக்கு ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னாக்கா டேவோட ஸ்கில் எல்லாமே 8 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டா வீ இருப்பார் இல்லையா, அவரோட ஸ்கில்லு இவரோட ஸ்கில்லு ஒன்றா தான் இருக்குது. எவ்வளோ பேர் கேம் விளையாண்டாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவங்க விளையாடுவாங்க. இப்போ ஜிம்மி அந்த அந்த கேம்குள்ளேயே போகிறாங்க. கேம்குள்ளேயே போயிட்டு டே வந்து அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. டே யாரும் அட்டாக் பண்ணால் டே வந்து அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் பண்ண மாட்டாங்க. சரியான டைம் பார்த்து அட்டாக் பண்ணுவாங்க. அதை பார்க்குறாங்க. அவர் எந்த மாதிரி சூஸ் பண்ணுவார், எந்த ஒரு அனிமேஷன் வந்து சூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் இது எல்லாத்தையும் ஜிம் நல்லா நோட் பண்ணுறாங்க. இப்போ தான் தெரியுது ஜிம் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. டே விளையாடுறதையும் அவர் விளையாடி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி அவரும் டேவும் தனியாக சோலோவாக விளையாடுவாங்க 2 பேரும். அப்படி சோலோவாக அவங்க விளையாடும்போது எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது. ஜிம் இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க டேவை அவரோட வின் பண்ண முடியல. 2 பேரும் ஈக்குவலாக பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா டே ஃபஸ்ட்டு டே தான் அவன் நம்பர் 1 இருப்பார். டேக்கு அப்புறம் ஜிம் தான். இதுக்கு டே சொல்லி கூட ஜிம் நம்பர் 1 வந்திருப்பாங்க. 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க. இப்போ பார்க்குறாங்க 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. டே வந்து கேமில் மூழ்கி போயிடறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு விளையாடுறாங்க இல்லையா, ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு நம்ப முடியாது. இது பிஏ ஆசை பார்க்குறாங்க. பீத்தனை விளையாடுவோம். வீக்கு அப்புறம் நம்ம டே வாசல் பார்க்குறாங்க. டேக்கு கேம் விளையாட தெரியுமா, அதுவும் பியோட அதே ஸ்கில் எப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேர் விளையாடிருக்காங்க. இப்போ டே தான் ரொம்ப நேரம் விளையாட்டாங்க. விளையாடி முடிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஓகே நான் முடிச்சிட்டேன் சொல்லி டக்குன்னு முடிச்சுட்டு அந்த கேம் முடிச்சுட்டு வந்து வெளில போயிடறாங்க ஃபோன் எடுத்துக்கிட்டு. இப்போ நம்ம சின்ன ஆரம் பார்க்குறாங்க. பார்த்தியா ஏன்னா டே வந்துட்டு எவ்வளோ டேஸ்க்கு லேட்டாக விளையாண்டாலும் எவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் விளையாண்டாலும் அவனோட ஸ்கில் வந்து மாறவே மாறாது. அவனை யாராலும் வின் பண்ண முடியாது. அவன் வந்து ஒரு காலத்தில் கேமில் நம்பர் 1 இருந்தவன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் சின்ன பேச இது பார்க்குற ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இருந்துக்காம 8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் எப்படி விளையாட தெரியுமா, அவன் மாதிரி யாரும் விளையாட முடியாது, அவனை யாருமே வின் பண்ணவே முடியாது. இவன் ப்ரோக்ராமராக இருந்தான் அப்படின்னாக்கா வந்துட்டு இன்னும் வேறு மாதிரி ஆயிருந்திருப்பான். அவன் தான் அந்த கேமை வேணாம்னு சொல்லிட்டுட்டான். எல்லாம் அந்த பாய் ஃப்ரெண்டால் வந்து தான் சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறங்க ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ காய் ஜின்னு 3 பேரும் நம்ம டேவுடைய பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் மட்டும் சீட் பண்ணாமல் போயிருந்தேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக டே வந்துட்டு இதில் நல்லா விளையாண்டுருப்பான். அவன் ரொம்ப ஹாட்டாக இருக்க மாட்டான். இந்த கேமே வேணாம் சொல்லி விட்டதே அந்த ரீசன் தான், அந்த பையனால் தான் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவன் போனால் போயிட்டு போகிறான். நம்ம தான் ஜிம் இருக்கான ஜிம் மாதிரி அழகாக ஒரு பையன் கிடச்சிருக்கான். ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பையன். அப்படி இருக்கும்போது அவன் இதுக்கு அவன் சீட்டர் இருந்தானே, அவன் ஒரு சீட்டர், நம்ம டே வந்து ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படி சொல்லிட்டு இவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. டே வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணான். அவனை அந்த பையனை விட்டு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவன் ஞாபகமாக அந்த 3rd ஃப்ளோரில் ஒரு ரூமே ரெடி பண்ணான். அவனோட கிஃப்ட் எல்லாமே அவன் ஞாபகமாக வச்சுருக்கான் இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இது கேட்குற ஜிம்மிக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. ஜிம் பார்க்குறவங்களுக்கு புரியவில்லை. அப்போ டேவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்காக டே இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா, டே கேம் விளாண்டாங்களா புரியலையே. அப்போ டே வந்து யார் சொல்லிட்டு பார்க்குறாங்க. கிம்கிட்ட எங்கே இருக்கு, ஆனால் அந்த நேம் அது எனக்கு புரியலையே சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு க்யூரியஸ் வருது யாராக இருக்கும். ஜிம்மில் அந்த டேவும் அந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணாங்களா, அவங்க பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணாங்களா, அது யாராக இருக்கும் சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்குது. 3rd ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் 3rd ஃப்ளோர் போனது இல்லையே சொல்லிட்டு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அது கரெக்டாக ஓடிட்டுருக்கு. நம்ம டே ஃபோன் பேச ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஜிம் டேவே பார்த்துருக்காங்க. ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஒரு டே தான் மீயாக இருப்பாரா சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. மீயாக இருந்தால் வீக் எனக்கு தெரிஞ்சிருக்குமே, அது எப்படி அதில் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு எப்படி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுவாங்க, அப்போது அவர் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை சீட் பண்ணிட்டு போனது சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இப்போ எதுவுமே பண்ணல. நைட்டு போய் படுத்துறாங்க. இப்போ
ஜிம் தான்டா ஒரு ஏர்லி மார்னிங் இருக்கும். அவர் பண்ணுறாக்கா அந்த ரூமுக்கு போவோம், போயிட்டு பார்க்கணும். அவர் வந்து டேவிலுக்கு பாய் ஃப்ரெண்டு யாராக இருக்கும், யார் அது பையன் சொல்லிட்டு இப்போ ஜிம் தான்டா அப்படி ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு அந்த ரூமுக்கு போகிறாங்க. மேலே தேர்ட் ஃப்ளோர் போகிறாங்க. போயிட்டு ஒரு பெரிய ரூம் இருக்குது. அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அங்கே நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது, யாரோட திங்ஸ் ஜிம்முக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா இவங்க 2 பேரும் கிஃப்ட் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மி வந்து டேக்காக நிறைய கிஃப்ட் சென்ட் பண்ணியிருப்பாரு. அதில் 2 பசங்க வந்துட்டு கேமில் இருந்திருப்பாங்க. கேம் ஃபீல்டில் அவங்க எந்த மாதிரி கேரக்டர் இருந்தாங்களோ அந்த கேரக்டர் 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, கேம் ஃபீல்டுக்குள்ளே வந்து லவ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கி அனுப்பியிருப்பாங்க அந்த கிஃப்ட்லாம். அந்த கிஃப்ட் எல்லாமே அங்கே இருக்குது. ஜிம்முக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இதனால் வீக்கி கொடுத்ததாச்சு, வீக்கி கொடுத்த கிஃப்ட் எப்படி இங்கே வந்துச்சு சொல்லிட்டு ஜிம்மி பார்க்குறாங்க. அவருக்கு நம்ப முடியல. இல்லை நான் வீக்கி தானே கொடுத்தேன், வீக்கி கொடுத்த கிஃப்ட் எப்படி இங்கே வந்துச்சு சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. அப்போ வீணா கிம்டேங்கிற வீயா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ தான் அது வரைக்கும் ஜிம்மி கொடுத்த கிஃப்ட் அது எல்லாமே அங்கேயே இருக்கிறது பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரியல்ஸ் ஆகுது இது வீ தான் வந்து கிம்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படின்னா உனக்கு நான் இதை யாரும் தெரியுமா? அப்போது உனக்கு தான் எனக்கு தெரியுமே, நான் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், நான் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன், என்னை பற்றி எல்லாமே தெரியுமே, உன்னை பற்றி தானே எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ நீ தான் ஏமாத்துறேன். அது கூட இல்லை, அப்போ நீ கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டது என்னை கஷ்டப்படுத்துனதுல எதுக்காக, ஏன் அப்படின்னு சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. என்னை நீயா கஷ்டப்படுத்துனேன் சொல்லி ஜிம்னால் நம்ப முடியல. இது வரைக்கும் அவங்க ஸ்டார்டிங்கில் நம்ம ஜிம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா, வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டது, ரொம்ப தப்பாக பேசினது, அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப அழுகு வருது. நீ என்னை ஹர்ட் பண்ண சொல்லி ஜிம்மிக்கு ரொம்ப அழுகு வருது. நான் உன்னை தான் அதிகமாக லவ் பண்ணேன், ஆனால் நீ ஹர்ட் பண்ண, முன்னாடியே அந்த சுச்சுவேஷனுக்கு வந்தால் சொல்லி ஜிம்மிக்கு ரொம்ப அழகு வந்துருக்கு. அப்படி அழுதுட்டாங்க. டைம் இப்போ கரெக்டாக 7 o'clock இருக்கும். ஜிம் மேலே போகிறப்போ வந்துட்டு எப்படினாக்கா ஒரு 6 o'clock பக்கம் போயிருப்பாரு. 1 hour அந்த ரூம்லேயே இருக்காரு. எல்லாத்தையும் தேடி போய் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது கரெக்டாக தெரியாது வீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் அப்படியே இறங்கி விடாங்க. இந்த பக்கம் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஏதோ திங்ஸ் தேடிச்சிருக்காங்க. எங்கே போச்சு சொல்லிட்டு ஒவ்வொன்று தேடிச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு தேடி ஜாவு தடுக்கிறாங்க. ஜாவு தடுத்து ஒவ்வொரு எடுத்து போகிறாங்க. இது என்னன்னு சொல்லிட்டு தூக்கி போகிறாங்க. அப்படி தூக்கி போட்டு பார்க்குறாங்க. ஒரு ரிப்போர்ட் கவர் ஒன்று இருக்குது. அது பார்க்குறப்போ ஏன்னா கொஞ்சம் ரெசல்ட் ஜிம் டவுட் இருக்குது. என்னன்னாக்கா அவனை கொஞ்சம் தள்ளி போகிறான், அது ஏன்னு தெரியல, கொஞ்சம் தள்ளி போகிறான், அவாய்ட் பண்ணுறான், நம்ம ஃபிசிக்கல் டச் பண்ணி விட மாட்டான். ஸோ ஜிம்முக்கு அவருக்கு டவுட் இருக்கும். வேறு மாதிரி யோசிச்சுக்கோங்க, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பானா, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா. ஸோ டேக்கு மாதிரி யோசிச்சாலும் இருக்கும். இப்போ அந்த ரிப்போர்ட்டு பார்க்குற இடத்து பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் தான். யாரோட ரிப்போர்ட்டு சொல்லி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜிம்மோட ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டு தான். அதை பார்த்து டேக்கு ஷாக் ஆகிடுது. அந்த டேட் அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு 1 month பிஃபோரே செக் பண்ண ஒரு ரிப்போர்ட் தான். அது பார்க்க டேக்கு ஷாக் ஆகுது. ப்ரெக்னன்சி ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருக்காங்க. இதை ஏன் ஜிம்மிட்டு சொல்ல. ஸோ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. கரெக்டாக ஜிம்முக்கு அந்த பக்கம் ரொம்ப கஷ்டம் போயிடுது. அவர்கிட்ட கீழே வராங்க. கீழே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி வராங்க. இந்த பக்கம் டேப் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு இப்போ கண்ணீர் தான் கலங்குது. டேங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேப் பார்க்குறாங்க. இது என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன ஜிம்மின்னு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் தான். அதை பார்த்து ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. சொல்கிறாங்க இது என்ன ஜிம்மின்னு கேட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு பக்கம் ஒரு சரி நீங்கள் தான் வீயா அப்படி கேட்குறாங்க. வீ டைம் கூட கேட்க ஒரு ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறாங்க. நீங்கள் தான் வீயா மிஸ்டர் டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. மிஸ்டர் கிம்டே நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் வீயா 8 வருஷத்துக்கு முன்னாடி கேமிங் ஃபீல்டு இந்த அந்த வீடு நீங்கள் தான் நான் சொல்லி கேட்குறாங்க. இப்போது கேட்குற மார்க் எப்படி தெரிஞ்சிட்டு போய் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நீங்கள் தான் 8 வருஷத்துக்கு முன்னாடி சீட் பண்ண போன பசங்க சொல்கிறாங்க. இதான் யார் சீட் பண்ணா கேட்குறாங்க. 8 வருஷத்துக்கு நீங்கள் தான் சீட் பண்ணீங்க ஜிம்னு கேட்க. இப்போ டே பார்க்குறாங்க. யார் சீட் பண்ணா. நீ தான் என்ன சீட் பண்ண சரியா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போ மார்க் என்ன சொல்கிறாங்க. அப்பவும் சரி எப்பவும் சொல்லி தான் சீட் பண்ணுறேன். இப்போ கூட பாரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஆனால் அதை ஹைட் பண்ணியிருக்கேன். ப்ரெக்னன்சி ரிப்போர்ட் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கா. இது வீட்டில் வச்சு ஹைட் பண்ணிட்டுருக்கா. அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே என்னன்னு கேட்குறாங்க. இப்படி அப்படி தான் இருக்காதே ஹைட் பண்ண சொல்லி டே கேட்குறாங்க. எப்போ நீ ஹைட் பண்ணுவேன் ட்ரூவாக இருக்க மாட்டேன் சொல்லி டே கேட்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. யாருக்கு ட்ரூவாக இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ட்ரூவாக இல்லை. ஃபஸ்ட்டு ஹார்ட் பண்ணீங்க. அதுவும் எனக்கு புரியல டே. நீங்கள் தான் சீட் பண்ணிட்டு போயிருக்கீங்க. லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை வர சொல்லிட்டு அந்த டே ஃபுல்லாக என்னை பைத்தியக்கார மாதிரி உட்கார வச்சிங்க. அதுக்கப்புறம் எங்கே போகணுன்னு தெரியல. ஆள் அட்ரஸ் எதுவுமே தெரியல. எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. வீன்ற நேமை தவிர உங்கள் ஃபேஸு உங்கள் நம்பர் எதுவுமே தெரியாது. ஆனால் நான் தான் உங்களுக்கு 6 தடவை லவ் பண்ணேன். ஆனால் நீங்கள் தான் விட்டு போயிட்டீங்க. அப்படி ஆனால் இப்போது அதையும் 8 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த ரீசன் என்ன டே அப்படி கேட்குறாங்க. இப்போது டே பார்க்குறீங்க. யாரை ஹர்ட் பண்ண, யார் சீட் பண்ண போகிறா. நீ தான் என் மொத்த ஃபேமிலி கூட நான் அவமானப்படுத்தேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் ஆசை கேட்குறேங்க. ஆமாம் நீ தான் வர சொல்லிட்டு அந்த டே ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாகவே முடிச்சு 12 மணி வரைக்கும் அந்த பார்க்கில் பைத்தியக்காரன் உட்காந்து வருவா சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யாரும் பார்த்து வச்சாங்க தெரியுமா. ஒரு ஆன்லைனில் ஒரு ரொம்ப ஏமாந்துருக்கு. ஒரு டைம் பாஸ்க்காக லவ் பண்ணியிருக்கான். ஏமாத்திருப்பட்ட சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து வச்சாங்க தெரியுமா. என் மொத்த ஃபேமிலி எனக்கு கசின் சிஸ்டர் கசின் பிரதர் சொல்லிட்டு எல்லாரும் இப்போ ஃபாரின் இருக்காங்க. அவங்க மொத்த பேராக இருந்தாங்க. யாரையும் கூட்டு தெரியுமா. எவ்வளோ ஹாப்பியாக இருந்து தெரியுமா. அவங்க சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபேமிலி கூட்டு உட்கார வச்சிருந்தேன் சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே என்ன பேசுகிறீங்க. நீங்கள் தானே அங்கே ராயல் கேஃப்க்கு வர சொன்னீங்க. நானும் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டேன். அந்த டே ஃபுல்லாக நானும் பைத்தியக்காரமே உட்காந்து வரவங்க பரவாயில்ல பார்த்துட்டு போனாங்க ஒரு மாதிரி. அன்னி வரவா சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அன்னி வரவே லாஸ்ட் வரைக்கும் சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்குது. நீ தான் ஏமாத்த 2 பேர் சொல்லிட்டாங்க. ஒருத்தர் கோவம் தான் வருது. நீ தான் ஏமாத்திர சொல்லுவோம். டே பார்க்குறாங்க. நீ தானே ஜிம்மில் பார்க்க வர சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. யார்கிட்ட இவ்வளோ பார்க்கு வர சொல்லுங்கள். நான் நீங்கள் தானே எனக்கு கேஃப்க்கு வர சொன்னீங்க. நான் இப்போ உங்கள் பார்க்கு வர சொன்னேன். பிளேஸை சூஸ் பண்ணி நீங்கள் தானே ஜிம் சொல்ல
இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் பிளேஸ் நானும் சூஸ் பண்ணேன், நீ தானே மாற்றி பிளேஸ், ஆமாம் நீ தானே சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. நான் சேஞ்ச் பண்ணேன், நான் இப்போ மட்டும் அப்படி சொன்னால் சொல்கிறாங்க. நீ சொல்ல, நீ தான் குரூப் சார்ட்டை போட்டு தான் ஃப்ரெண்டு சொன்னாங்களே சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களே, எந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேட்குறாங்க. நம்ம டீம்மேட்லேருந்து அவங்க தான் சொல்கிறாங்க. ஏன்னா 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த கேமுக்குள்ளே. ஒரு டீம்மேட்டில் வந்து ஒரு டீமாக இருந்திருப்பாங்க. அந்த டீமில் வந்து நம்ம டேவும் ஜிம் தான் எப்படினாக்கா கேப்டனாக இருப்பாங்க. மற்ற 13 மெம்பர்ஸும் சப்போர்ட்டிங் கேரக்டர் இருப்பாங்க. மொத்தம் 15 பேர் ஃப்ரெண்ட்ஸில் அந்த சாட்டில் இருந்திருப்பாங்க. நீ தான் குரூப் சாட்டில் போட்டிருந்தா என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னானே சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகுது. டே நீ என்ன பேசுகிறேன், நான் ஏன்ட்டு அப்படி சொல்ல போகிறேன், நான் சொல்கிறது உங்களுக்கு டேரெக்டாக சொல்ல போகிறேன். குரூப் சாட்டில் கூட போட போகிறேன், நம்மளோட பர்சனல் போய் எல்லாம் குரூப் சாட்டில் போட போகிறேன் ஜிம்னு சொல்ல. இப்போ டே பார்க்குறாங்க. நான் ரெடியாக இருந்தப்போ நீ தான் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க எல்லாரும். நான் அதுக்காக உனக்கு தேடி பார்த்து தான் அவங்க தான் சொல்கிறாங்க. எனக்கு எஃபெக்ட் வர சொன்னேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்கும் புரியல. நீ பார்க்குறாங்க. அப்போ நீ ஏமாத்த வச்சுட்டு கேட்குறாங்க. நீ தான் ஏமாத்தினேன், நீ தான் ஹார்ட் பண்ண, எப்போவுமே நான் ஏமாத்தினதை சீட் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு லவ் சொல்லுறது நான் தான், நீ இன்ட்ரோவர்ட்டாக இருக்க சொல்கிறது யோசிக்கிற சொல்லிட்டு நான் தான் கேட்டேன். நீ லவ் பண்ணுறியா, எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு நானும் வைக்க விட்டு நான் தான் சொன்னேன் ஜிம்னு சொல்லிட்டு அழறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் டே எப்போ கஷ்டப்படுறீங்க, இப்போ எவ்வளோ போய் சொல்கிறீங்க, எவ்வளோ பொய்யா ஒரு வழியை போடுறீங்க ஜிம்னு சொல்ல. டே பார்க்குறாங்க. சத்தியமாக நான் ஏமாற்றவே இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நினச்சிட்டு கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் இரு சொல்லிட்டு இப்போ இது வரைக்கும் டே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கான்டாக்ட் பண்ணதே கிடையாது. டாக்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க கேமிங் ஃப்ரெண்ட்ஸுக்காக அவங்க யாரும் கான்டாக்ட் பண்ணதில்லை. ஆனால் அவங்க எல்லாரோட நம்பருமே டே கிட்ட இருக்குது. அவங்களுக்கு யாருன்னா டேவோட நம்பர் தெரியாது. அந்த டேவுக்கு எல்லாரோட நம்பர் இருக்குது. இப்போ அது ஒரு பர்சனுக்கு தான் நம்ம டே கால் பண்ணுறாங்க. அந்த பர்சன் பேர் வில்லியம். ஓகேவா, வில்லியம் தான் நம்ம டே கால் பண்ணுறாங்க. இப்போ அந்த பக்கம் வில்லியம் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. யார் சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து கிம்டேங் பேசுகிறாங்க. கிம்டேங்க சொல்கிறாங்க. அதாவது பி கேமிங் ஃபீல்டுலாம் சொல்கிறாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி பி எப்படி இருக்கா, அப்போ ஜிமின் எப்படி இருக்கான் அப்படி கேட்குறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாம் அப்புறம் அந்த ப்ராங்க் அன்றைக்கி எப்படி இருந்துச்சு, நீ போய் அதுக்கப்புறம் மீட் பண்ணியா இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனீங்களா இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஒன்றா தானே இருக்கீங்க, அது மட்டும் ஒரு ஆக்டர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அப்படி நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்களா. இப்போ 2 days முன்னாடி பார்த்தேன் ஒரு நியூஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீ இப்போ ஃபைனல் அனௌன்ஸ் பண்ணிட்டல, ஒரு மேரேஜ்க்கு எங்களை வர முடியல, நீ ஆக்டர் ஆனது மாறிட்டல சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி புரியல. இல்லை என்ன சொல்கிறாங்க. அன்றைக்கி நீங்கள் தானே ஃபோன் பண்ணீங்க எல்லாரும் சொல்லிட்டு ஃபோனை வந்துட்டு நம்ம டே ஸ்பீக்கரில் போட்டு கேட்குறாங்க. அன்றைக்கி நீங்கள் தானே ஃபோன் பண்ணி சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு என்னோட நீங்கள் வந்துட்டு ஜிம்மில் வந்து பார்க்கு வர சொல்லலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அதுவாட்டே நாங்கள் எனக்கு ப்ராங்க் பண்ணோம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் ப்ராங்க் பண்ணோம், நாங்கள் தான் சேர்ந்து பிளான் பண்ணோம், உங்கள் 2 பேரையும் வந்துட்டு எப்படி வந்து கொஞ்சம் சுத்த விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. டேக்கு பொருள் என்ன சொல்லிருக்கு. ஆமாம் ஜிம் வந்து நீ ராயல் கேஃப் தான் வர சொன்னேன், ஜிம் ராயல் கேஃப் தான் போனால் நாங்கள் தான் வந்து சும்மா ப்ளே பண்ணோம், ஒரு ப்ராங்க் மாதிரி நாங்கள் டீம்மேட்டாக நாங்கள் தான் பேச வச்சுட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ப்ராங்க் பண்ணோம், நீ வந்துட்டு எப்படி மீட் பண்ண போகிற சொல்லிட்டு சரி ஓகே ஒரு பார்க் வந்து போக சொல்லலாம், அங்கே போய் வெயிட் பண்ணுறோம் ஜிம் வரேன்னு டென்ஷன் ஆகிருப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பார்க்கலாம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு சும்மா ப்ராங்க் பண்ணி பார்த்தோம். அப்புறம் நீங்கள் அங்கே நீங்கள் போய்ட்டு மீட் பண்ணியா இல்லையா, ஃபோன் பேசினா இல்லையா, கண்டுபிடிச்சிருப்பீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த பாஸ் சொல்கிறாங்க. வில்லியம் இப்போ டேக் ஒரு மாதிரி நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் ப்ராங்க். ஆமாம் நாங்கள் ப்ராங்க் தான் பண்ணோம் அன்றைக்கி, நாங்கள் ஒன்றும் ஜிம்லேயே சுத்த விடலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் சும்மா ப்ராங்க் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க சொல்லிட்டு அவங்க சும்மா விளையாட்டுக்கு பண்ணது, அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க, ஜஸ்ட் ப்ளே பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் சும்மா தானே ப்ளே பண்ணோம், அதுக்கப்புறம் மீட் பண்ணிங்க இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் கேம் விட்டு போயிட்டீங்க, உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணி தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் பார்த்துட்டீங்க, கேம் விட்டு போயிட்டீங்க, உங்களை எப்படி தெரியுதுன்னு தெரியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க. இப்போ அவங்க டேக் ஒரு மாதிரி இருக்குது, அது ப்ராங்க் சொல்கிறாங்க. ஆமாம் ஜஸ்ட் ப்ராங்க் அப்படி சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி ஏன்னா ஒரு சின்ன ப்ராங்க்னால தான் இவ்வளோ பெரிய மிஸ்டேக் நடந்திருக்கும். டே வந்துட்டு அவர் ஃபோனை கட் பண்ணி பார்க்குறது ஜிம்மிக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. அப்போல்லாம் நீ என்ன ஏமாத்துற ஜிம் கேட்குறாங்க. டே என்ன பேசுகிறேன், நான் உன்னை ஏமாத்துறேன், என்ன பேசுகிற டே, நான் வந்து ஏமாத்துற மாதிரி இப்போ பையனா, உனக்கு ஒவ்வொரு கிஃப்ட்டு நான் தான் ஃபஸ்ட் சென்ட் பண்ண ஆரம்பித்தேன், அப்புறம் நீ எனக்கு சென்ட் பண்ண, ஒன்று எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நீ எப்படி டே அது மட்டும் இல்லை அது கூட பரவாயில்ல, நீ என்ன மேரேஜ் படிக்கும்போது எந்த இன்ட்ரெஸ்டோட மேரேஜ் பண்ணா கேட்குறாங்க. எனக்கு பிடிக்குன்னு சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி அது சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க. அது டேக் ஒரு மாதிரி இருக்கு, நான் ரிவெஞ்ச் எடுக்க சொல்கிறாங்க. ரிவெஞ்ச் எப்படி சொல்கிறாங்க. நான் என்ன டே பண்ண ரிவெஞ்ச் எடுக்க அளவுக்கு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஐம் சாரி ஜிமி நான் நினச்சிட்டு சொல்கிறாங்க. ஓ இப்படி நினச்சிட்டா என்னை பார்த்து நான் வந்துட்டு ஏமாத்திட்டு போய்ட்டு நினச்சிருக்கேன், உன்னை டைம் பாஸ் லவ் பண்ணி நினச்சா கேட்குறாங்க. ஜிமின் என்னோட ஃபேமிலிக்கு கூட சொல்லிட்டாங்க. நீ வந்து என்ன நினச்சிட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியிருக்கா, அதுவும் தேடிச்சா முயற்சி பண்ணி, ஏன்னா எனக்கு ஒன்று யாரும் தெரியாது, நீ சொன்ன நேரில் மீட் பண்ணுற அடிக்கிற பார்த்துக்க சொல்லிட்டு நானும் ஒரு ட்ரெஸ்ட்டோட என்னோட ஃபோட்டோ எல்லாம் உன்ட்ட நான் கொடுத்தேன், நான் உன்ட்ட கேட்டதே கிடைக்கிறேன், என்னை பற்றி எல்லாம் உன்ட்ட சொன்னேன், ஏன் நீ என்கிட்டயே சொல்லிட்டு நினச்சி எல்லாம் பண்ணேன், என் லைஃப்பில் இருக்க எவ்வளோ கஷ்டத்தை பார்த்து தெரியுமா, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண தெரியுமா, இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கு தெரியுமா, அதுவும் ஒரு மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் கூட எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், நான் அப்போ கூட சரி ஓகே உனக்கு பிடிக்கலன்னு ஒரு ஆக்டர் உனக்கு பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நீ எனக்கு வீடு கூட என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்கல, என்னோட வீ வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, ஏன் வீ வந்து விட்டு போயிட்டாங்க எத்தனை டைம் நினச்சி அழைச்சிக்க தெரியுமா, அதுக்கப்புறம் என் வீ லைஃப்பில் இல்லைன்னு நினச்சிட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சும்மா லவ் பண்ண ஆரம்பிச்சு, உங்கள் சரி இவ்வளோ கேரிங் உங்கள் அப்பா அம்மா காட்சி லவ்லாம் பார்த்து, ஆனால் நீங்கள் அப்படி கூட என்கிட்ட சொல்ல தோணலை உங்களுக்கு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. என்னோட ரிவெஞ்ச் எடுக்கும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா, அதுக்காக இவ்வளோ பண்ணீங்களா, அப்போ என் கூட இருந்தது எல்லாமே வந்துட்டு வெறுப்பில் தான் இருக்கீங்க எல்லாம் சொல்கிறாங்க, அதுக்காக நான் அவ்வளோ ஹார்ஷாக எனக்கு நடந்துக்கிட்டீங்க கொஞ்சம் டேஸ் வரைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ
கேட்குறது சொல்லுதில்ல. ஜிமின் என்னோட சைடு சொல்லிட்டாங்க, உங்களோட சைடு என்ன பார்க்கணும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல, ஒரு வார்த்தை பேசிக்கலாம்ல. உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப், எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தை கால் பண்ணல, டெக்ஸ்ட் பண்ணல. அந்த கேம் விட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வெளில போனீங்க. அப்போ தான் நினச்சேன் நீங்கள் எங்கள் அப்பா சொன்னாங்க ஒரு சும்மா ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு, டைம் பாஸ் லவ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ கூட மனசு ஏற்றுக்க தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன். ஜிமின் ரொம்ப அழகாங்க. இவ்வளோ டேஸ் நான் ஹர்ட் பண்ண ரீசன் இதுதான். நான் நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணீங்க. என்னை பழி வாங்கிட்டுக்காக மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா, என்னை தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் பழி வாங்கிட்டுக்காக மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா, இப்போ ஒரு குழந்தை பற்றி கொடுத்து நோட்டு அனுப்பணும்னு நினச்சிருக்கீங்களா சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ரொம்ப அழகாங்க. டே பார்க்குறாங்க, அவருக்கு ஜிமின் சொல்லிட்டு வராங்க வேணான்ட்டு. அவங்க ஜிமின் அப்படியே போயிடறாங்க. அவருக்கு நம்பிக்கை உடஞ்சி போயிடுச்சு. ஏன்னா தன்னோட பாய் ஃப்ரெண்டு தெரிஞ்சு போய் வந்துட்டு இப்படி கஷ்டப்பட்டுருக்காங்களே சொல்லிட்டு. எனக்கு ஜிமினுக்கு தான் டே யாரும் தெரியாமல் இருக்காங்க, டேக்கு ஜிமின் நல்லா தெரியல. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, டே பார்த்து பாரு ஜிமின் சொல்கிறது கேள்வி சொல்கிறாங்க. வேண்டாம் ஜிமின் போயிடறாங்க. ரொம்ப அழகுறாரு, அவருக்கு தாங்கிக்க முடியல. இப்போ இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும், வீட்டில் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. ஜீவானை தவிர மற்ற எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. சின்னுக்கு ஆரம்பத்தில் தெரிய வருது. இப்போ டே படி சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. சின்னுக்கிட்ட அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கே சொல்கிறாங்க. அன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ப்ராங்க் பண்ணிக்கா சொல்லவும் சின்னுக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. ஏன்னா அவர் கூட இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பற்றி தப்பாக பேசிருப்பாரியா, ஜிம்மில் பார்த்து ஜிம்மிட்ட அவங்க தப்பாக பேசியிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம் போய் பார்க்குறாங்க, ஜிம் போய் பார்க்கும்போது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க. சின்ன அங்கிள் சொல்கிறாங்க, பாருப்பா சொல்கிறாங்க, நீங்கள் கூட தப்பாக பண்ணிருக்கீங்க, நீங்கள் கூட வெறுத்துருக்கீங்களா சொல்கிறாங்க. பாருப்பா அன்னைக்கு அவன் எங்களாவது கூட்டிகிட்டு வந்தா பார்க்குக்கு, எங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாமே இருந்தாங்க தெரியுமா, எல்லாரையும் மொத்தமாக கூட்டிட்டு நான் இதுக்காக நான் எங்கள் பாய் ஃப்ரெண்டை காமிக்க போகிறேன், மேரேஜ் ப்ரொபோசல் கொடுக்க போகிறேன், ரொம்ப அழகாக இருக்கும், அது கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆசையாக கூப்பிட்டு வந்தான். ஆரம்பம் கூட சொன்னாங்க இதெல்லாம் வேண்டாம், ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட் நம்பா சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்து கேட்கவே இல்லை. என் ஜிம்மில் அப்படி கிடையாது சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக கூட்டிட்டு வந்தேன். அங்கே வந்து பார்த்தாக்க நீ இல்லவே இல்லைப்பா, நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம், எங்களால் எங்களுக்கு ஒரு பொறுமை தாங்க முடியல. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீச் பண்ணாங்க, அதாவது கசின் சிஸ்டர்லாம் இருப்பாங்க, அவங்க ரொம்ப டீச் பண்ணாங்க. டே ரொம்ப ஹார்ட் ஆகிட்டான், எனக்கு என்ன சொல்கிறது தெரியல தெரியுமா, ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு உடஞ்சி போயிட்டான். அப்போ நாங்கள் சொன்ன இல்லை டே போகலான்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. நாங்களே வீட்டுக்கே போயிட்டோம். 12 வரைக்கும் கூட வீட்டுக்கு வரல. அதுக்கப்புறம் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் தெரியாது. ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப உடஞ்சி போயிட்டான். அந்த கேமிங் அந்த சிஸ்டம் எல்லாத்தையும் உடச்சிட்டான். அந்த ஐடியா அதுக்கு டெலிட் பண்ணிவிட்டு அதை உடச்சிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டு ரொம்ப வருத்து போயிட்டான். நீ ஏமாத்திட்டு தான் நினச்சிட்டான் சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. அது எப்படி எனக்கு நான் ஏமாத்துவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, அவன் அகைன் ட்ரை பண்ணியிருக்கான்ல, அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது தெரியுமா, என்னை பற்றி எல்லாமே நான் சொன்னேன், என் என்னோட ஃபோட்டோ கொடுத்தேன், நான் நம்பர் கொடுத்தேன், எல்லாமே ஷேர் பண்ணி தெரியுமா. ஒரு ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டை தாண்டி நான் அப்படி யோசிக்கவே இல்லை. ஏவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக நான் அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, என் அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போட்டே வந்துட்டு ஜிம்மோட சைடில் விசாரிச்சு பார்க்குறாங்க, ஜிம்மோட அந்த 8 வருஷம் கூட என்ன பண்ணான்னு சொல்லிட்டு. நம்மகிட்டே இந்த மாதிரி ஏமாத்தினதுக்கப்புறம் 4 days ஜிம்மி சாப்பிடாம இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா யாரை கொண்டது அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஜிம்மி ரொம்ப சஃபர் ஆகிருக்கும். அது ரீசன் நம்மள தான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் அவர் ரீசன் இருக்காரு, ஒரு லவ்வில் வந்துட்டு இது மாதிரி ஏமாத்துறது. செகண்ட் அவங்க அப்பா அம்மா இறந்து ஒரு மர்டர் கேஸ் தான். அது எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே ஜிம்மில் சமாதானம் ட்ரை பண்ணுறாங்க. ஜிம்மி பேசுறதாவே இல்லை. இப்போ ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம்மில் நல்லா பார்த்துருங்க, பார் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறாங்க. ஜிம்மி கஷ்டமாக இருக்குது போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. தங்களாம் புரிஞ்சுக்கப்பா, அவங்க மேலே கோவத்தை குழந்தை மேலே காட்டாத பார்த்துட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம்மி வந்துட்டு அதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றது, நான் அதெல்லாம் சாப்பிடுவேன், யாருக்காவது குழந்தைய ஹார்ட் பண்ண மாட்டேன், அது என்ன பண்ணிச்சு சொல்லி ஜிம்மி அழகாக சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் டேக்கு ஜிம்மி பேச மாட்டாங்க. நீ ஹாப்பியாக ஜிம்மி சொல்கிறாங்க, எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும், லவ் பண்ணுற பர்சன்டேஜ் கேட்டுருக்காங்க, என்னை வந்து ஹார்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு காயப்படுத்துறாங்க, அது கான்ட்ராக்ட் மேரேஜ் பேரில் வந்துட்டு சொல்லும்போது ஜிம்மி ரொம்ப அழகாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, அப்படி கூட இன்னொரு பர்சன் நினச்சி பார்க்கல, அதை நினச்சி பார்த்து நீ சொல்கிற கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி கூட அவன் வந்துட்டு இன்னொரு பர்சன் வந்து நினச்சி பார்க்கல, உன்னை மறக்க முடியாமல் 8 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கான். அதுக்கப்புறம் 8 வருஷமாக அவன் தேடி இருக்கான், நீ எங்கே இருக்குன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கான். டேக்கிட்ட பேசணும் சரியா, நானும் யாருமே போயிட்டு டேக்கிட்ட பேசணும், நல்லா திட்டணும், எதுக்கு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொன்னான், எல்லாம் அவனை மறக்கவே முடியாது, அவனை தாண்டி ஒரு யாரும் பர்சன் யோசிக்க முடியாது. சென்ட்ரல் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வெறுப்பு வந்துச்சு, என்னை எதுக்காக சீட் பண்ண, எனக்கு டைம் பாஸ்க்காக என்னை எதுக்கு லவ் பண்ண சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி நான் மேரேஜ் ப்ரொபோசல் கொடுக்குறேன், உங்களை கூட்டிகிட்டு போனேன், நீங்கள் எல்லாம் சொன்னீங்க வேணாம் ஆன்லைன் நம்ப தான் சொன்னீங்க. ஆனால் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு கிடைக்கிறதே கிடச்சிட்டீங்க பார்த்தீங்களா, அதனால தான் கோவப்பட்டேன். அந்த கோவத்தை மேரேஜ் பண்ணிட்டாரு. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் என்னால் அவன் ஹர்ட் பண்ணவே முடியல. ஸ்டார்டிங்கில் ஹர்ட் பண்ணதான் போக அவன் வந்துட்டு அதே மாதிரி தான். அப்போ எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் என்கிட்ட பேசுறது எல்லாமே அதே மாதிரி இருந்துச்சு. இவன் எப்போ நம்ம சீட் பண்ணிப்பான் சொல்லிட்டு எனக்கே ஒரு பாதிச்சு. சரி ஓகே அகைன் ஒரு சான்ஸ் கொடுப்போம். இப்போ வந்துட்டு ஒய்ஃபாக லவ் பண்ணுவான், நம்ம ஒய்ஃபாக அவன் லவ் பண்ணுவான், அவன் வந்துட்டு நம்ம லவ் பண்ணட்டும் சொல்லிட்டு நான் நினச்சிப்பான். அதே மாதிரி அவன் எவ்வளோ ஃபால் ஆனால் நானும் அவங்களே ஃபால் ஆகிட்டேன். ஒய்ஃபாகவே அவன் லவ் பண்ணுவான், அவனுக்கு கிம்ட்டை எங்கே லவ் பண்ணிட்டு வீயா வேணாம், கிம்ட்டை எங்கே லவ் பண்ணட்டும் அப்படின்னு நினச்சி சொன்னிப்பான். அதே மாதிரி அவனை லவ் பண்ணுறேன், நான் லவ் பண்ணுறேன், இதெல்லாம் பொறுமையாக சொல்லிக்கலாம். ஒன் டே நினச்சி சடன் டைம் வரப்போ சொல்ல நினச்சானா அதுக்கப்புறம் தெரிய ஒரு நினச்சி பார்க்கல சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மிக்கு டேபிள் ரொம்ப கோவம் வந்துருக்கு. எப்படின்னாக்கா லேபிள்லாம் சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தது, அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தான் பாய் ஃப்ரெண்டு தெரிஞ்சு வந்துட்டு கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணிக்கிட்டது, அப்புறம் ஹர்ட் பண்ணது, நம்ம வந்து டைம் பாஸ் லவ் பண்ண சொல்லிட்டு நினச்சது எல்லாத்தையும் ஜிம்மி ரொம்ப மண்டியில் போய் குழப்பிக்கிறாங்க. ரொம்ப கோவம் வருது. ஜீவான் கூட தெரியாமல் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா ஜீவான் வந்து டேபிள் ஜிம்மி தப்பாக நினச்சி கூட வெத்துக்கூடாது. அதனால எனக்கு கோவம் ஒரு கண்டிப்பாக தரேன். அண்ணா வந்து அவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு கோவப்படுவார். அதனால ஜீவானுக்கு தெரியாமல் ஹைட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்து ஆஃபீஸ் வராங்க. யோசிச்சு பார்க்குறது என்ன சொல்லிட்டாங்க, இன்னொரு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் யோசிச்சு பார்க்குறாங்க, என்னடா
அவர் பக்கத்தில் பாயிண்ட் ஆஃப் வியூ பாரு, அவர் தான் ஒய்ஃப் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கூட எங்கே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிட்டு உங்க வந்து அப்படியே கஷ்டப்படுத்துற ஸ்டார்டிங் கஷ்டப்படுத்துறாரு, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நீ உன் கூட இருக்கும்போது அவர் புரியுதுல நீ யாரு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஜிம்மில் ஏற்றுக்க முடியல. இப்போ ஒரு ஜிம்முக்கு வந்து 4 months இருக்குடா. ஜிம்மு ஸ்ட்ரென்த் என்கிட்ட பேசவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் ஜிம்மு கூட்டிகிட்டு பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன வேணும் உனக்கு சொல்கிறாங்க. நான் பாரு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஓகேவா தெரியாமல் பண்ணிட்டேன். நம்மகிட்ட பேசிருக்கணும், அவன் நம்மகிட்ட வந்துருக்கணும்னு தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஏன்னா உனக்கே தெரியல, ஸ்டார்டிங்கில் பேச ரொம்ப யோசித்தேன். நீ ஏன்னா ஃபஸ்ட் லவ் சொன்னேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் நல்லா பேசினேன். சடனாக என்னை விட்டு ஒன் டைம் போயிட்டேன்னு சொல்லும்போது எனக்கு தாங்க முடியாது. மீன் நான் பைத்தியக்காரன் வந்து அந்த நைட்டு வந்து அந்த பார்க்கல உட்காந்து தெரியுமா, நீ வந்துட மாட்டியா, என்னை பார்த்துட மாட்டியா சொல்லிட்டு அவ்வளோ ஆசை இருந்து தெரியுமா, நீ வரவே இல்லை. அப்போ சொல்லிட்டாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நானும் கேஃபேல அப்படி உட்காந்துருந்தேன். பைத்தியக்காரன் நானும் அப்படி உட்காந்து என் அப்பா மட்டும் இல்லை அக்கா அனுக்கிறேன். எந்த அளவுக்கு உடஞ்சி போயிருமே தெரியுமா. நான் எங்கே போகிறது கூட தெரியாமல் தெரியும். 4 days நான் சாப்பிட பார்த்து உங்கள் அம்மா ரூம்க்கு அடைஞ்சிருந்தேன். அந்த 4 days ஆஃப்டர் எனக்கு அதை விட பெரிய லாஸ்ட் என் அப்பா அம்மா நான் இழந்தேன். என் அப்பா அம்மா இறந்ததுக்கு எவ்வளோ என்ன ரீசன் கூட தெரியாமல் யாருன்னு சொல்லிட்டு அதை கூட யோசிக்கிறேன். ஏன்னா என்னோட ஞாபகம் உங்கள்கிட்ட இருந்துச்சு. என் வீக்கு எங்கே போயிட்டாங்க, வீக்கு என்ன ஆச்சு சொல்லிட்டு நான் உன்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு நான் பைத்தியக்காரம்ப நான் என்ன தெரியுமா. ஆனால் நீ என்ன பண்ணிருக்க, எனக்கு ரிவெஞ்ச் மேட்ச் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு கான்ட்ராக்ட் போட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக மேட்ச் பண்ணிக்கல. ஒரு ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு யார் கேட்குறாங்க, பார்த்துங்க என்ன சொல்கிறேன். நான் ரிவெஞ்ச் எடுத்து நான் ஸ்டார்டிங் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கும்போது அவங்களோட கேரக்டர் எனக்கு புரிஞ்சு. எங்கள் அப்பா அம்மா பேசுகிற விதம் அப்புறம் ஜிம்மி எப்படி தப்பானா இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் புரிஞ்சு. இல்லை சரி ஓகே அப்படி தப்பாக இருந்தால் கூட ஒரு சுச்சுவேஷனாக பண்ணியிருப்பான். அகை ஒரு சான்ஸ் கொடுப்போம், ஒரு ஒய்ஃபாக ஒரு சான்ஸ் கொடுப்போம். அவனுக்கு கூட அகை நம்ம லவ் பண்ணணும், கிம் டேங்க லவ் பண்ணட்டும், வீன்றது வேண்டாம், கிம் டேங்க லவ் பண்ணட்டும், நம்ம ஒய்ஃப் அப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம், கூடவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஒரு டைம் வரும்போது சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் தெரியல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். நான் டே சொல்கிறாங்க. சத்தியமாக நான் அப்படி புரிஞ்சுக்கல. அது சுச்சுவேஷனாக தான் நடந்து. சரியா அவங்க ப்ராங்க் பண்ணது அந்த ஒரு சின்ன மிஸ்ஸாக சொன்னீங்களா சொல்கிறாங்க. ஒரு சின்ன மிஸ்ஸாக சொன்னீங்களே, நான் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கும் தெரியுமா, நான் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துட்டு தெரியுமா. அப்படிலாம் தேர்ந்து யார் தெரியுமா உன்னதான். நீ என் கூட தான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஒரு கேம் கூட நீ பத்திரமா பார்த்துட்டு பாசம் நீ நேரில் நீ இருந்தால் நீ எவ்வளோ நல்லா பார்த்துப்பேன், எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமில் ஒன்று தான் நினச்சி தெரியுமா. சின்ன நினைக்கிறாங்க ஒவ்வொரு டைமும் நீங்கள் டேவாக நான் ஹர்ட் பண்ணுறப்போ நான் என்னோட வீதை நினச்சி சிம் சொல்லிட்டாங்க. 2 பேரும் ஒரே பாஸ் தான் அவங்க நினைக்கிறாங்க. நான் வீதை நினச்சி ஏன்னா வீதை நான் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துட்டாங்க. அந்த கேமுக்குள்ளேயே நான் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணேன். ரியல் லைஃப் பார்ட்னராக தான் இன்னும் நல்லா இருக்கும் சொல்லிட்டு எவ்வளோ ஆசைப்பட்டு தெரியுமா. ஆனால் நீங்கள் சொல்லிட்டாங்க இதை எப்படி ஹர்ட் பண்ண உங்களுக்கு மனசு வந்துச்சு. ஜிம் கேட்குறாங்க, டே பார்க்குறாங்க. சாரி உன் மேலே கண்மூடித்தனமான காதலும் அந்த கோபம் தான் சரி, அது கோபம் தான் அப்படி காரணம். ஆனால் ஒவ்வொரு டைம் ஒரு ஹார்ட் பண்ணுறப்போ நான் ரொம்ப ஹார்ட் ஆகும். உன்னை ஏன் ஹார்ட் பண்ணுறேன், உன்னை ஹார்ட் பண்ணிட்டு நான் ரொம்ப ஹார்ட் ஆகிடும் ஜிம் ப்ளீஸ் ஜிம் சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. எனக்கு நீ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ இல்லை எப்படி ஜிம்மின்னு சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறீங்க நான் உன்னை எப்படி நம்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ராமிஸாக நான் உன்னை நம்பு ஜிம்மி, இப்போ உனக்கு வேணும் ஹார்ட் பண்ணவே இல்லை. இந்த ரீசன் இது மட்டும் தான் ரீசன் ஓகேவா. சத்தியமாக நீ ஏமாற்ற நினச்சி தான் பண்ணனே தவிர மற்றபடி ரொம்ப லவ் இல்லாமல் இன்னொரு பர்சன் நான் கற்பனை கூட நினச்சி பார்க்க முடியல. கற்பனை கூட இன்னொரு பர்சன் நினச்சி பார்க்க முடியல. அந்த ரீசனால் தான் நான் வந்துட்டு ஒன்றே கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணினேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி குழந்தை விட்டு பெற்று கொடுத்து போகிறதுக்காக சொல்கிறாங்க. இல்லை அப்படி அந்த ஒரு எண்ணத்துல மேரேஜ் பண்ணிட்டேன். ஆனால் அவனை விட முடியல சரியா. நீ சொல்லி நான் அப்படி ஒரு கான்ட்ராக்ட் பாஸ் பண்ண மட்டும் தான் நான் இருந்தேன்னா அப்படி கேட்குறாங்க. இப்போ இவருக்கு மாதிரி அந்த கோபத்தில் மட்டும் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்ல விட்டு நிறைய வருஷம் தப்பாக சொல்லிட்டே சொல்லிட்டுருக்காங்க. வருஷம் நிறைய தப்பாக யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் எப்போவும் வருத்ததே இல்லை சரியா. எனக்கு எப்போவுமே மனசில் எனக்கு நிறைய லவ் வந்துட்டே தான் இருக்குமே தவிர உன்ட்ட நான் வருத்ததே இல்லை அப்படி சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. நான் நேரில் பார்த்ததுக்கப்புறம் மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீ இந்த மாதிரி கேரக்டர் நேர்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி ஒரே மாதிரி தான் இருந்தேன். நீ எங்கேயுமே ஃபேக் ஆகலை சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. ஜிம்மி கழுகு வருது. என்கிட்ட இப்படி பண்ண எனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குது தெரியுமா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சாரி தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒரே ஒரு மன்னிச்சிட்டு ஜிம்மி சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. ஏன்னா நீ யோசிச்சு பாரு, நானும் லவ் பண்ணி தானே அந்த பிளேஸ்க்கு வந்தேன். நான் தானே வர சொல்லணும், பார்க்கணும் ஆசைப்பட்டு நான் தானே என் ஃபேமிலியும் கூட்டு வந்து உட்காந்து வெயிட் பண்ண ஜிம்மி உனக்காக சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா. எனக்கு எவ்வளோ அவமானமானு தெரியுமா. நீ ஏமாட்ட போயிட்ட ஒரு பர்சன் கிட்ட, உன்னை எவ்வளோ பேர் லவ் பண்ணியிருக்காங்க, நீ யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல, ரிஜெக்ட் பண்ண. ஆனால் முதல் தடவை உனக்கு ஒரு பாசம் வந்துட்டு முட்டாளாக்கிட்டு போயிட்டா சொன்னாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சு தெரியுமா சொல்லிட்டாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜின்னு சொல்லிப்பாரு. ஏன்னா அந்த பேஸில் எல்லாரும் தேவை சிரிச்சிருப்பாங்க சொல்லிட்டு அப்போ யோசிக்கிறாங்க. ஏன்னா அது மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ஏஜ் தானே லவ் பண்ணுறோம். சடனாக அந்த பர்சன் வரல, ஒரு ஆன்லைன் லவ் பண்ணுறப்போ அவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வான்னு சொல்லிடும் அந்த டே ஃபுல்லாக வராமல் இருக்கான் அப்படின்ற போது அவங்க கொஞ்சம் அது இதெல்லாம் இருக்கும்ல. இப்போ ஜிம்மி நினச்சி பார்க்குறாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலேஸ் ஆகுது. ஆனால் நீ எடுத்து முடிவு தப்பு தானே. சரி அப்போ வந்து ஓகே நம்ம சுச்சுவேஷனால பிரிஞ்சிருக்கோம். அதுக்காக ஏன் நீ ரிவெஞ்ச் எடுத்து ரிவெஞ்ச் இருக்காங்க இருக்கு மேரேஜ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. எனக்கு விட்டு எப்படி வரும்னு தெரியல. நான் உனக்கு பற்றி விசாரிச்சப்போ தான் நீ பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுன்னு தெரிஞ்சு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உன்னை பற்றி பிரச்சனை விசாரிக்கல, உன் ஃபேமிலி டீச்சர்லாம் எடுக்கல, உனக்கு பணம் தேவை இருக்குது, இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்க சொல்லலாம்னு சொல்லி காய்கிட்ட ஐடியா கேட்டேன். ஒன்று நீ ஓகே சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு இன்னும் கோவம். நான் என் லவ் பண்ணது வீடு தான் லவ் பண்ணேன். அப்படிங்கும்போது எப்படி
எதுவும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு, ஒரு குழந்தை பத்து கொடுக்குறதுக்காக நீ கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி பேசுகிற மாதிரி இன்னும் கோவம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் டேஸ் கூட உனக்கு பற்றி எல்லாமே கேட்டேன். உன் தம்பிக்காக தான் நீ பண்ணுறது தெரிஞ்சப்போ தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உங்களை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். சரி, அப்போ தான் நிதானமாக யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு கோவத்தில் யாருமே தப்பான முடிவு தான் எடுப்பாங்க, நிதானம் யோசிக்கும் போது நல்ல முடிவு எடுப்பாங்க. உனக்கே தெரியல, என்னை புரிஞ்சுக்கோச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பனிஷ் பண்ணி எப்படி நடுவேன்னா என்னோட போக நினைக்க சரியா, நீயும் சரி குழந்தையும் சரி எங்கேயும் போகக்கூடாது, நீ எனக்கு எப்பவும் என் கூடவே இருக்கும் சொல்லிட்டே ரொம்ப அழுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹார்ட் பண்ணுறது ப்ளீஸ் சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப டேஸாக ஹார்ட் பண்ணுறாரு இல்லையா. இப்போ ஜிம் பார்க்குறேன், இதுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு ஹார்ட் பண்ண மாட்டேன், நீ புரிஞ்சுக்கோ. ஒன்று தாண்டி என்னால் யோசிக்க முடியாது தெரியுமா. எனக்கு வந்து ஃபேக் பாய் ஃப்ரெண்டாலும் சரி, ரியல் பாய் ஃப்ரெண்டாலும் சரி, இல்லை யாராலும் சரி, நீ மட்டும் தான் லைஃப்பில் ஒன்று தாண்டி ஒரு பசங்க யோசிக்க முடியாது ஜிம்மின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஜிம்முக்கு புரியுது, இப்போ ஜிம்மு கொஞ்சம் சமாதானமாகறாங்க. நான் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு தெரியுமா சொல்லி எனக்கு தெரியும். ஐம் சாரி சொல்லிட்டு அதை ஹக் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப எவ்வளோ பாசிட்டிவ் ஆகும் தெரியுமா, உன்ட்ட யாரும் பேச எனக்கு எவ்வளோ பாசிட்டிவ் ஆகும் தெரியுமா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் தெரியுமே அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க, இப்போ ஜிம்மு தேவை ஹக் பண்ணுறேன், ஜிம்மை ஹக் பண்ணுறாங்க. ஐம் சாரி, இதுக்கு ஹக் பண்ண மட்டும் சரியாக தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லி சொல்லுவோம். இப்போ ஜிம் சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக காம் ஆகுறாங்க. இப்போ ரெண்டு பேருமே கொஞ்சம் பேக் டு நார்மல் ஆகுறாங்க. போட்டு பார்க்குறாங்க ஜிம் ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ டே டவுன் பண்ணி அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வீட செல்லும் ஸ்டே தான் ஆம்பே பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ப்ரெக்னன்ட் எதுக்கு மறைச்சி சொல்கிறாங்க, பயமாக ஸ்டே சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை ஒரு வேலை நீங்கள் அனுப்பிடுவீங்க, கான்ட்ராக்ட் மேரேஜ் முடிஞ்சதும் பேபி பிறந்தது நீங்கள் பேபி வாங்கிட்டு அனுப்பிடுவோம்னு நினச்சா சொல்கிறாங்க. உனக்கு ஞாபகம் இல்லை ஜிம், நான் சொன்னேன் எனக்கு லைஃப்பில் யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி என் கூட தான் இருப்பேன், எங்கே அனுப்ப மாட்டேன் நாளைக்கு சொன்னேன் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க தான் எனக்கு பயமாக இருந்தால் சொல்கிறாங்க. இங்கே பாரு எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஒய்ஃப்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துமா உனக்கு என் மேலே டவுட்டு சொல்கிறாங்க. இல்லை அது கொஞ்சம் பயந்துட்டேன், எனக்கு இதெல்லாம் பாஸ்தான் தெரியும்ச்சா சொல்கிறாங்க. இங்கே பாரு வீயை விட கிம் டேங்கும் ரொம்ப லவ் பண்ணுறான் சரியா, வீ வந்துட்டு எந்த லவ் பண்ண தெரியாது, கிம் டேங்கும் ரொம்ப லவ் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க, நானும் வீயை விட கிம் டேங் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஏன்னா வீ கூட நான் வந்துட்டு அதில் பார்க்காம லவ் பண்ணேன். இதில் பார்த்து உங்கள்கிட்ட எல்லா விதத்தையும் பார்த்து உங்களோட பேட் சைடு குட் சைடு எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு கோவம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. எங்கே கோவம் அதிகமாக இருக்குமோ அங்கே காதல் அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சரியா, பாசம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் சொல்லிட்டு நீங்களும் சொல்லி சொல்கிறாங்க. டேக் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், தேங்க்யூடா அக்செப்ட் பண்ணிட்டு மன்னிச்சதுக்கு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஹார்ட் பண்ணா சொல்கிறாங்க, சத்தியமே ஹார்ட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ பேக் டு அவங்க ஃபேமிலி நார்மலாக அழகாக ஆகுது. இப்போது ஒரு பசங்க வராங்க, ஜிம்மு மீட் பண்ணா ஜிம்மு சொல்லிட்டாங்க, சங்கு காசு சொல்லிட்டாங்க. சாரி ஜிம்மு சொல்கிறாங்க, எதுக்கு சங்கு காசு சொல்லிட்டாங்க. இல்லை உனக்கு மேரேஜ் ஆகிருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு, நான் படுக்க உங்கள்கிட்ட ப்ரொபோஸாக சொல்லிப்பட்ட சொல்கிறாங்க. ஜங்கா தப்பாக எடுத்துக்காத, நான் லவ் பண்ண சொல்லி தேங்க தான் இப்போ இல்லை, நான் 8 வருஷம் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. 8 வருஷமா ஆமாம் 8 வருஷமாக லவ் பண்ணுறேன், லவ் பண்ணி நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அவங்க சாரி சொல்கிறாங்க. ஓகே ஜிம்மி, நான் தான் உங்களுக்கு தேவையில்லாமல் சொல்லிட்டாங்க. ஓகே நான் எப்போவுமே ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கும் ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி சொல்லிட்டாங்க, சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்கோ சொல்லிட்டாங்க. சரி ஓகேடா, அதனால ஃப்ரெண்டாக இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம் ஜிம்மி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு ஹக் பண்ணிட்டு போயிடுங்க, வீட்டுக்கு வந்து மீட் பண்ணி போயிரு. இப்போ தான் மறைச்சி பார்த்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சும் உனக்கு இப்போ எதுக்கு மறுக்க சொல்கிறாங்க. அவன் எதுக்கு வந்தான் சொல்கிறாங்க. எதுக்கு வந்தானே பேசிட்டு போவந்தா, என் ஃப்ரெண்டு வரக்கூடாதா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. இதுவும் வீடா, என் ஃப்ரெண்ட்லாம் வரக்கூடாது சொல்கிறாங்க. ஐயோ நான் அப்புறம் சொல்லுவோம் வீடு தான் சும்மா கேட்டேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. பயப்படுறாங்க ஜிம்முக்கிட்டே இப்போலாம். அவனுக்கு கோவப்பட்டு அவ்வளோ கோவப்படுறது பனிஷ்மெண்ட் பண்ண எப்படினாக்கா பேச மாட்டாரு. அதனாலே ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படி இருந்தால் அடிக்க வை அப்படி சொல்கிறாங்க. ஒய்ஃப் பவரை காட்டு சொல்லிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படி அக்யூட்டாக சார் ஸ்மைல் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மி அப்படி தாங்கி பார்த்துக்கிறாங்க. நம்ம நஞ்சுன்னு அப்புறம் ஜீவான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அழகாக ட்ரெஸ் பாசிட்டு இப்போட்டே வந்துட்டு ரொம்ப சின்சராக பண்ணிருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. டேயாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன இப்போலாம் ரொம்ப சின்சராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்றுடா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஒரு ஆக்டர் தான், ஆனால் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் இப்போ அடிக்கடி ஃபோனில் பேசிட்டீங்க, ஏதோ ரீசன் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. உனக்கு ஒரு 2 days சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. அது வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ 2 days ஆஃப்டர் பார்த்தா இப்போ ஜிம்மில் வந்துட்டு குவைட் பண்ணிட்டாங்க ஜாபா. எனக்கு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, அதனால தான் இப்போ 2 days ஆஃப்டர் பார்த்தா ஒரு பிகாஸ் நியூஸ் வந்து பிரேக்கிங் நியூஸாக வந்துருக்கு. என்னன்னாக்கா இதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பார்க்கோட டெத் வந்துட்டு ஒரு முதல் வீடு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தாக்கா, நம்ம ஜிம்மில் அப்பா வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ண கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம ஜிம்மில் அப்பா கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் கம்பெனி வந்துட்டு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்துட்டு தட்டி கேளுங்க சொல்லிடுவாங்க. அது கேட்க அதுக்கான ப்ரூஃப்லாம் ஜிம்மில் அப்பா எடுத்துருப்பாங்க. ஒரு பர்சன்ட் கொடுத்தா இப்போ ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் கொடுக்கலாம் சொல்லிட்டு எடுத்துருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி தான் அந்த கம்பெனி சேர்ந்தவங்க நிறைய பேர் குரூப்பாக இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்ம ஜிம்மில் அப்பா வந்து வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்துட்டு ஃபேமிலி வந்து அழிச்சிடணும் சொல்லிட்டு பாம்பு செட் பண்ணியிருப்பாங்க. இதனால ஜிம்மில் அப்பா இறந்து போயிருப்பாங்க. அந்த கேஸ் வந்துட்டு இப்போ வரைக்கும் யாரும் இறங்க முடியல அவங்ககிட்ட. எனக்கு அவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல் ஆள். ஆனால் இது வரைக்கும் ஜிம்னாலையும் இறங்க முடியாது, ஜிம்மில் தம்பியாலையும் பண்ண முடியாது. நம்ம டே பண்ணியிருப்பாங்க. டே வந்துட்டு இவ்வளோ டேஸுமே நம்ம ஜிம்மில் அப்பா அம்மாவுக்கு சாவுக்கு யார் காரணம், அவங்க எதனால் இறந்து போனாங்க, அவங்க எதுக்காக இறந்து போனதுக்கு ரீசன் தெரியும் சொல்லிட்டு தான் தேடிருப்பாங்க. இப்போ அவங்க ரொம்ப பெரிய பாசம் தெரிஞ்சிருக்கும். டேட்டி அவள் பவர் இருக்குல்ல, ஆரம்பம் ரொம்ப பவர்ஃபுல்லானால தானே நம்ம நிறைய மணி இருக்கு இல்லையா,
இப்போ அவங்க அதை வச்சு தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜிம்மில் அப்பா அம்மாவோட இதுக்கு அந்த இது பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த பர்சன் அந்த கம்பெனியில் ஒரு 4 பர்சன் இருப்பாங்க பார்ட்னர். அவங்க 4 பேர் அவங்க ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் தான். அவங்க 4 பேருமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ண மிஸ்டர் பார்க் வந்து கண்டுபிடிச்சது வந்து கொரியாவுக்கு அகேன்ஸ்டான பிஸ்னஸ் தான் அது. அதை பண்ணியிருக்காங்க. அது வந்து கண்டுபிடிக்க போனப்போ அவங்க 2 பேரும் அந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க. திட்டம் போட்டு அவங்க குடும்பத்தை அழிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க சொல்லவும் இப்போ கவர்மெண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி சிவியர் ஆக்ஷன் எடுத்திருக்கு. இதுக்கு முயற்சி பண்ணது நம்ம ஆரம்பம் டேவும் தான். ஃபுல் முயற்சி நம்ம தான் இறங்கியிருப்பாரு. நம்ம ஜியோட அப்பா அம்மாவோட இறந்துக்கு டெத்துக்கு வந்துட்டு ஒரு நியாயம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இப்போ பிரேக்கிங் நியூஸில் வரவும் அவங்க 2 பேர் அப்பாவே இறந்து போயிருக்காங்க. அவங்க வந்து ஜியோட அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அவர் வந்து இறந்துருக்காரு இல்லையா, ஒரு கவர்மெண்ட் ஒரு அரசு மரியாதை செலுத்துறாங்க. அவர் நினைவஞ்சலி செலுத்துறாங்க சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் வந்துட்டு நினைவஞ்சலி செலுத்துங்க, அமைதியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஜிம்மில் பிரேக்கிங் நியூஸில் பார்க்குறேன் கண்ணீர் வந்துருக்கு. ஜீவானுக்கு அதில் கண்ணீர் வந்துட்டு கேட்டாங்க ஒருத்தர் அப்பா அம்மா டெத்துக்கு வந்து நியாயம் கிடச்சி சொல்லிட்டு இவங்க 4 பேர் தான் ரீசன். இவங்க 4 பேர் தான் இந்தியா கொரியாவுக்கு அகேன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. இது தட்டி கேட்க போனவங்க தான் கொண்டுருக்காங்க. அப்பாவியாக இருந்தவங்க வந்து குடும்பத்தை அழிச்சிருக்காங்கன்னு சொல்லவும் அவங்க ஒரு மாதிரி இப்போ அவங்க அப்பா அம்மா இறந்துக்கு ஒரு சின்ன ஒரு அவார்டு தராங்க. எப்படின்னாக்கா ஒரு கவர்மெண்ட் சார்பாக ஒரு நல்ல ஹியூமனிட்டி அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த அவார்டை நம்ம ஜீவன் தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இதோட கிஃப்ட் ஓகேவா. ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு எந்த தப்பும் பண்ணல. அவங்க இறந்ததுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. நீ வந்து ஒரு பிரின்ஸ் மாதிரி வளர்ந்த ஒரு பையன் எனக்கு தெரியும். நீ அவ்வளோ செல்லமாக வளர்ந்த ஒரு பையன். அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். நானும் பக்கத்தில் இல்லை அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பெல்லாம் சொல்கிறாங்க. அங்கிள் இறந்தது சாதாரணமாக விட்டுக்கூடாது இல்லையா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்படி ஜிம்முக்கு போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ டேயாங்க சொல்கிறாங்க. என்னோட பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஏன்னா நீ ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் செங்க உன்னோட தம்பியும் பார்த்துக்கணும். அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க சரியா. எனக்கே கொஞ்சம் டைம் படிச்சு உங்ககிட்ட போகிறதுக்கு அப்பாவோட ஹெல்ப்பு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் அப்புறம் நிறைய பேர் ஹெல்ப்போட தான் பண்ண சரியா சொல்கிறாங்க. உன்னோட அப்பா இறந்து போனவங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு சரியா. தப்பு பண்ணவங்க பனிஷ்மெண்ட் வாங்கி போகிறாங்க. ஓகே பர்மனெண்ட்டாக உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ டே சொல்கிறாங்க. எப்போவுமே சொல்கிறாங்க ட்ரீம் எல்லாமே நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஓகே ஒன்று சின்னதாக கூட ஹார்ட் ஆக விட மாட்டேன். ஐம் சாரி அந்த டைம் நான் கரெக்டாக பார்த்துருக்கணும். ஒன் செகண்ட் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். கேட்டதுக்கு ஏன் என்னை பார்க்க வரலாம் கேட்டதுனாக்கா ஒரு நேரில் வந்து மீட் பண்ணதால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நானும் தப்பிட்டேன் சரியா. நான் கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் யோசிச்சிட்டேன். அந்த டைமில் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டில் அப்படியே ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டேன். மற்றபடி எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. மன்னிச்சிரு சொல்லிடுவோம். பார்க்குறாங்க இல்லை நீங்கள் எனக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க. எனக்கு அப்புறம் ஜீவனுக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க சொல்கிறாங்க. இவனுக்கு அப்பா அம்மா எடுத்து போட சொல்கிறாங்க. பாருங்களுக்காக எல்லாமே போட முக்கியம் இவர் எவ்வளோ சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மு டேவ் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. லவ் டே சொல்கிறாங்க. லவ் லாஸ்ட் டேவ் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிவன் பார்க்குறாங்க. அம்மா தேங்க்யூ மாமா சொல்கிறாங்க. என்ன ஜிவான் பேசுகிறேன் எனக்கு தம்பி மாதிரி விட்டு தேங்க்யூ சொல்லக்கூடாது. நீ ஹாப்பியாக இருக்கணும். அப்புறம் நீ வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறேன் சொல்கிறாங்க. என்ன இதுக்கு அம்மா நெக்ஸ்ட் மந்த் காலேஜ் ஜாயின் பண்ணுறேன். காலேஜ் ஜாயின் பண்ணி நல்லா படிக்கிற புரியுதா சொல்கிறாங்க. அவன் பிடிச்ச மாதிரி ட்ரீம் அச்சீவ் பண்ணு. உன் ட்ரீம் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கிறது என்னோட ஒய்ஃப் அதான் உன்னோட அண்ணா. எங்கள் 2 பேர் டியூட்டி ஓகேவா. நாங்கள் 2 பேரும் உங்கள் அப்பா அம்மா மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் யார் சொல்லி ஜிம்மும் ஆரம்பம் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நாங்கள் யார் அவங்களுக்கு நாங்கள் தான் அப்பா அம்மா சொல்கிறவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜீவானும் ஜிம்மும் அவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ அப்பா அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மும் ஆரம்பம் பார்க்குறாங்க. நாங்கள் எப்பவும் உங்கள் அப்பா அம்மா சொல்லிக்கிட்டு ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ அந்த பக்கம் பார்த்தா நம்ம 1 வீக் ஆஃப்டர் நம்ம போகம் போவோம். நம்ம யோசிச்சோட மேரேஜ் யோசிச்சோட ஃபேமிலி ரொம்ப ஃபைட் பண்ணியிருப்பாங்க. என்ன யோசிச்சு பண்ணியிருக்கா சொல்லிட்டு ஒரு ஆக்டர் போய் பண்ணியிருக்கா சொல்லிட்டு. ஆனால் யோசிச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லுவோம். ஃபைனலாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வழியே இல்லை யோசிச்சு ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு. இப்போ ஃபைனலாக யோசிச்சு போகமோட மேரேஜ் ரொம்ப கிராண்டாக நடக்குது. இப்போ காய் பார்க்குறாங்க. ஹோப் பேபி இன்னும் சொல்கிறாங்க. நம்ம எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறது சொல்கிறாங்க. நீ சொன்னால் நீக்கி பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. நிஜமாக அவங்க சொல்கிறாங்க. வேணாம் உனக்கு ஃபேமஸான கரியரா நீ இப்போ தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்க. இன்னும் கொஞ்சம் டேஸ் போகணும்னு சொல்கிறாங்க. நீ ஏன்டா என்னை பற்றி யோசிக்கிறா சொல்லிட்டு நம்ம ஜோகப் கேட்குறாங்க. பின்னா என் ஹோப் பேபியோட கரியர் தான் எனக்கு பாருன்னு சரியா சொல்கிறாங்க. என் பேபி என் கூட தான் இருக்க போகுது. என்னை எப்போ லவ் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்படின்னு எனக்கு கஷ்டம். கரியர் லைஃப்பில் கொஞ்சம் நல்லா நீ வந்து ஃபோக்கஸ் பண்ண விட்டு நம்ம கூடவே தான் இருக்கேன். உன் பின்னாடி தான் இருப்பா நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறேங்க. நீ நான் அப்போ லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ரொம்ப லவ் பண்ணிட்டேன். காய்க்கு ஹோப் பேபினா ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூடா காய் சொல்கிறாங்க. தேங்க்யூவா லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் நம்ம டேம் பார்க்குறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டே பார்த்தா ஜிம்மில் ஸ்டம்கில் தான் கை வச்சுட்டு இருக்காங்க. உனக்கு எப்போ பார்த்தாலும் பாப்பா மேலே தான் பாசம் மேலே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. டே 2 பேர் மேலே தான் பாசம் இருக்குது சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அழகாக போயிட்டுருக்கு. இப்போ அப்படி ஒரு 3 மந்த் ஆஃப்டர் தான் நம்ம ஜிம்முக்கு க்யூட்டாக அழகாக ஒரு பாய் போய் பிறக்கிறாங்க. அவர் பார்க்குறது டிட்டோ டே மாதிரி இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ என்ன இவன் டே மாதிரி பிறந்திருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்லிட்டு ஆரம்பி கேட்குறாங்க. நான் ஜிம்மின் மாதிரிலாம் பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் ஜிம் மாதிரி லட்டு மாதிரி அழகாக ரவுண்டு ஃபேஸாக பிறக்குன்னு பார்த்தா இந்த டே மாதிரியே பிறந்திருக்கான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜீவனுக்கு பிடிச்சிருக்கு. அச்சோ சின்ன அங்கிள் விடுங்க அழகாக இருக்கான் தான். அப்போ என்னோட குட்டி பையன் அழகாக இருக்கா சொல்லி தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு. என்னுடைய குட்டி நியூ பியூ சொல்லிட்டு ரொம்ப அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. ஜிம்மினி தான் பார்த்துருக்காங்க. ஜிம்மி மயக்கத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில்
பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படி ஃபோர்கேட்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு அழகாக முடியல ஒதுக்கி விட்டு அழகாக ரசித்து பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மி பார்க்குறாங்க, இந்த பையனுக்கு எவ்வளோ பாசம் டே மேலே சொல்கிறாங்க. ஜிம்மி மேலே சொல்கிறாங்க, ஆமாம் சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஆசைப்பட்டபோது எனக்கு ஒரு கிராண்ட் சொன்ன கிராண்ட் டாட்டர் வரணும்னு நினச்சா 2 பேரும் ஒருத்தர் வந்துட்டாங்க. ஏன்னா யார் மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. என்ன அவன் வந்து டே மாதிரி உருள் இருக்கக்கூடாது, ஜிம்மி மாதிரி துருன்னு இருக்கும்னு சொல்கிறாங்க. டே இருப்பான்டா சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஐசா போட்டு டே போய்ட்டு அப்படி ஜிம்மி ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. லவ் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க, லவ் சொல்கிறாங்க, தேங்க்யூ சொல்கிறாங்க. ஒரு அழகான கிஃப்ட்டை கொடுத்துக்க சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, அழகான கிஃப்ட்டாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நீ ஒரு கிஃப்ட்டு, செகண்ட் இப்போ ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கா. ஸோ டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பாரு சொல்லிட்டு பேபி எடுத்து காமிக்கிறாங்க. பேபி அவ்வளோ அழகாக இருக்குது, அழகாக இருக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி உங்களை மாதிரி குட்டி காரடி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, காரடி அவனுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் காரடி தான் ஜிம் சொல்கிறாங்க. பாசிட்டிவ் காரடி ஜிம் சொல்ல டே பார்க்குறாங்க. ஆமாம் நான் பாசிட்டிவ் காரடி தான் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, அழகாக டைம் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ அப்படி 4 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம். இந்த பக்கம் ஜீவன் படித்து முடிச்சிட்டாங்க. படித்து முடிச்சுட்டு அவர் வந்து ஜாப் போயிட்டுருக்காங்க. நமக்கு நான் ஆரம்பம் இருக்காது, அவரோட கம்பெனியில் நம்ம ஜீவன் ஒர்க் பண்ணுறாங்க. எப்படின்னாக்கா நெக்ஸ்ட் பொசிஷன்லேருந்து அவர் வர போகிற ஒரு பெரிய பொசிஷனில் அவர் இருக்கார். நம்ம டேவும் நம்ம பேபி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் உட்காந்துட்டு பார்த்தா அப்படி டேட்டு ஒரே மாதிரியாக இருக்குது. இந்த பிக்சரில் பார்த்துக்கலாம் அதே மாதிரி தான் அப்படி ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க, பாரு அப்படி ஒரே மாதிரி இருக்காங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஆமாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸே இல்லையே, இந்த ஜிம்மியோட சாயலோ என்னோட சாயலோ யாரோட சாயலுமே இந்த வரலையே, அவன் அப்போ மாதிரியே பிறந்துட்டானே சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஆமாம் ஜிம்மி அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ டே வந்துட்டு 2 பேரும் கேம் விளையாடுறாங்க. டேவும் தேவோட பையன் கேம் விளையாடுறாங்க. டே நான் தான் வின் பண்ணுவேன் சொல்கிறாங்க. நான் தான் வின் பண்ணுவேன் சொல்கிறேன். நான் தான் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. டே மீன் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. நானும் டேடாவும் கேம் விளையாடுறோம். ஓகேவா, யார் வின் பண்ணுறோமோ அவங்க வந்து நம்ம இன்னொருத்தவங்க சொல்கிறது செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. நான் வின் பண்ணேன் டேடா என்ன அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க டேடா வின் பண்ணாக்கா நீ என்ன பண்ணுவோம் சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அவன் வின் பண்ணா அவன் நாளைக்கு ஸ்கூல் போவான் சொல்கிறாங்க. ஸ்கூலில் ஆச்சுட்டு பேபி பார்க்குது. ஆமாம் நீ ஸ்கூல் போய்ட்டு 3 days ஆச்சு சொல்கிறாங்க. டேடா நோ சொல்கிறாங்க. ஸ்கூல் போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஆமாம் நீ ஸ்கூல் போகிற சொல்கிறாங்க. நோ ஜீவான் என்னை காப்பாற்று சொல்லிட்டு பேபி ஓடி போகுது. ஜீவான் மேலே இறங்கி வராங்க. என்ன பண்ணா கேட்குறாங்க. பாரு என் அம்மா டாடின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க, காப்பாற்ற சொல்கிறாங்க. டார்ச்சர் பண்ணுறாங்க அம்மான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜீவன் பார்க்குறாங்க. என்ன பணம் வந்து இங்கே போக சொல்லிட்டு ஜீவன் இருக்கிறாங்க. ஜீவன் ரொம்ப செல்லம் கொடுத்து கிடைக்கிறடா அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பண்ண ஸ்டவ் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக 4 பேர் சிரிச்சுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அந்த ஃபேமிலியை ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட நெக்ஸ்ட் இது ஒரு